ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மட்டும் தேவநீர் எங்களை நினைத்தீரே, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு இம்மட்டும் தேவநீர் உதவி செய்தீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உங்கள் முகத்தை நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் நாமம் பிரஸ்தாபம் பண்ணும் எந்த இடத்திலும் நான் இறங்கி வருவேன் சொன்னீரே. நீர் இறங்கி வந்துங்கப்பா, வாங்க ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி இயேசுவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் வீட்டிருக்கும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆண்டவரை நாம் பாடி அவருக்கு நாம் மகிமை செலுத்த போகிறோம். ஆமேன். அவர் செய்த நன்மைகள் ஏராளம். ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இதுவரை நம்ம நடத்தினவர், அவர் இனிமேலும் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு நன்றி, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா என்று அவர் உயர்த்தி கடந்த நாட்கள் காத்தாரே. ஹல்லேலூயா. இந்த நாட்கள் அவர் காக்க வல்லவர். இந்த புதிய நாளுக்காக நம்ம நன்றி சொல்லுவோம். ஆபத்து நேரங்கள் எல்லாம் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்தாரே. ஹல்லேலூயா. சோர்ந்து போன நேரமெல்லாம் நம்மளை சூழ்ந்தாரே. ஹல்லேலூயா. நம்மளை தேற்றினாரே. அதுக்காக நம்ம நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. அந்த நன்றியுள்ள இதயத்தோடு இந்த பாடல் நாம் பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா. தாயை போல் தேற்றினி நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினி நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா,
நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா. புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா. உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா. அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. இதுவரை நம்ம நடத்தி வந்தார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு புது வாழ்வு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேவனே, எங்களை வாழ வைத்திரையா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கதா வந்திருக்கிறான், நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாக்கும்படி வந்து சொன்னீரே. ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ எங்களுக்காக உம்மையே தந்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நீர் நல்லவர், நீர் நல்லவர். உமக்கு நன்றி. ஒரு பாடல் பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன் சொல்லி ஆலயலூரோட சமூகத்துல நாம் சந்தோஷத்தோட ஒரு பாடு. ஆமென். இந்த காலை நேரத்தை எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க சந்தோஷமா இருங்க. ஆமே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. அவர் நல்லவர். ஆமே. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சந்தோஷத்தோட இந்த பாடல் நாம் பாடுவோம். அவர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவே அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவே அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே. அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே. அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே. இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி, நன்றி, நன்றி. அவரை பார்த்து நன்றி, நன்றி, நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவே அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவே அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கும் பாத்திரரே. பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. நன்றி, 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 நன்றி.
பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். அல்லேலூயா. அவரை பாடும்போது ஆண்டவர் நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் புது பலன் தருகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அன்னால் வேதனையோடு ஆலயத்துக்குள்ள வந்து இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும் போது ஆண்டவர் அல்லேலூயா அவங்க ஜெபத்தை கேட்டார். போகும்போது நீ சமாதானத்தோடு போன்னு சொன்னார். ஆமென். அவர் பாதத்துல வந்து அவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நம்மளை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் சொன்னார் ஆண்டவர். ஆமென். அவர் நல்லவர். அல்லேலூயா. அவர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி அவரை நாம் பாட போறோம். அல்லேலூயா. அவர் நாமம் தான் நமக்கு சமாதானம், அவர் நாமம் தான் நமக்கு விடுதலை, அவர் நாமம் தான் நமக்கு அடைக்கலம். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே சொல்லி அல்லேலூயா அல்லேலூயா அவரை உயர்த்தி அவருடைய நாமத்தை உயர்த்தி நாம் பாடுவோம். அல்லேலூயா. என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நீரே எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா நீரே எல்லாமே பார்த்து கொள்வி. கலங்களப்பா நாங்க கலங்களப்பா, கலங்களப்பா நாங்க கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரஃபா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ரஃபா சுகம் தரும் தெய்வமே. கலங்களப்பா நாங்க கலங்களப்பா, கலங்களப்பா நாங்க கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே,
புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே, யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷம்மா கூடவே இருக்கின்றீ, யெகோவா ஷம்மா கூடவே இருக்கின்றீ. கலங்கலப்பா அங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா அங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீ, யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகின்றீ. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம், உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தாவீது சொன்னது போல கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுது நாவல் இருக்க சொல்லி நீர் செய்த நன்மைகள் நினைத்து உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவர். பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே உம்மை என்று யாரை பாடுவேன் ஏசையான்னு சொல்லி ஹல்லேலூயா அந்த பாடல் உணர்ந்து நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவரே. அவருடைய பாதத்துல வரும்போது அவர் சமாதானம் தருகிற தேவனாக்கிறார், விடுதலை தருகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வேதனைகள் கண்ணீர் எல்லாம் அவர் பாதத்துல நாம் ஊற்றி ஜெபிக்கும் போது, அவரை பாடும்போது நமக்கு விடுதலை தருகிறார். அவரை உயர்த்தி நாம் பாடுவோம். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை என்று யாரை பாடுவே. ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை என்று யாரை பாடுவே. ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரணே சருளே பரம்பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரணே சருளே பரம்பொருளே. தேடினதா கண்டடைந்தே, தேடினதா கண்டடைந்தே. பாடிட பாடல்கள் இயந்தழுத்தி, பாடிட பாடல்கள் இயந்தழுத்தி. உம் பாதம் பணிந்து என்னாலும் துதியே உம்மை என்று யாரை பாடுவே. ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. புது என்னையா புது பலத்தா, புதிய கிருபை புது கவியா. புது என்னையா புது பலத்தா, புதிய கிருபை புது கவியா. நிரம்பினிலும் நடத்துகிறீ, நிரம்பினிலும் நடத்துகிறீ. நூதன சாலம் சேர்த்திடுவே, நூதன சாலம் சேர்த்திடுவே. உம் பாதம் பணிந்து என்னாலும் துதியே உம்மை என்று யாரை பாடு
பாடுவேன் ஏசையா அந்த நன்பு உள்ள பொங்குதே ஏசையா அந்த நன்பு உள்ள பொங்குதே நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர் நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர் திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறேன் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறேன் பாதம் பணிந்து என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா அந்த நன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா அந்த நன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா அந்த நன்பு உள்ளம் பொங்குதே அன்புக்கு அளவே இல்லை ஹல்லேலூயா எல்லாரும் எழுந்து நிற்போம் எல்லாரும் எழுந்து நின்று அவர் உயர்த்துவோம் எல்லாரும் எழுந்து நின்று முடிஞ்சவங்க எல்லாருமே எழுந்து அவரை உயர்த்துவோம் ஆண்டவரே உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய இரக்கத்துக்காக ஸ்தோத்திரப்பா உமக்கு நன்றி ஹல்லேலூயா எல்லா கனத்துக்கும் எல்லா மகிமைக்கும் பாத்திர நீர்தான் ஆண்டவரே ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை மேய்ப்பரே உயிரோடு இருக்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா ஹல்லேலூயா ஓ மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற சொன்ன தேவன் நம் ஆராதிக்கிற தேவன் அவர் உயிரோடு இருக்கிறார் ஆமென் கர்த்தர் நல்லவர் இயேசுவே எங்கள் மீட்பரே ஆராதனை செய்கிறோம் சொல்லி உணர்ந்து ஹல்லேலூயா அவரை நோக்கி ஹல்லேலூயா அந்த பாடல் நாம் பாடுவோம் ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே ஹல்லேலூயா இயேசுவே எங்கள் மீட்பரே ஆராதனை செய்கிறோம் இயேசுவே எங்கள் மீட்பரே ஆராதனை செய்கிறோம் ஆராதனை உமக்கே துதி ஆராதனை உமக்கே அல்லேலூயா ஆராதனை உமக்கே துதி ஆராதனை உமக்கே இயேசுவே எங்கள் மீட்பரே ஆராதனை செய்கிறோம் இயேசுவே எங்கள் மீட்பரே ஆராதனை செய்கிறோம் ஒன்றானமே தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஒன்றானமே தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஒப்பற்ற என் தெய்வமே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஒப்பற்ற என் தெய்வமே உம்மை ஆராதனை செய்கிறோம் இயேசுவே எங்கள் மீட்பரே ஆராதனை செய்கிறோம் இயேசுவே எங்கள் மீட்பரே ஆராதனை செய்கிறோம் பச்சிக்கும் அக்கினியே உம்மை ஆராதனை செய்கிறோம் பச்சிக்கும் அக்கினியே உம்மை ஆராதனை செய்கிறோம் பயங்கரமானவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் பயங்கரமானவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் இயேசுவே எங்கள் மீட்பரே ஆராதனை செய்கிறோம் இயேசுவே எங்கள் மீட்பரே ஆராதனை செய்கிறோம் யுத்தத்தில் வல்லவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் யுத்தத்தில் வல்லவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் யூதா கோத்திரத்தின் சிங்கமே உம்மை ஆராதனை செய்கிறோம் யூதா கோத்திரத்தின் சிங்கமே
உம்மை ஆராதனை செய்கிறோம். இயேசுவே எங்கள் மீட்பரே ஆராதனை செய்கிறோம். இயேசுவே எங்கள் மீட்பரே ஆராதனை செய்கிறோம். உன்னதமானவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். உன்னதமானவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயர்ந்த அடைக்கலமே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயர்ந்த அடைக்கலமே உம்மை ஆராதனை செய்கிறோம். இயேசுவே எங்கள் மீட்பரே ஆராதனை செய்கிறோம். இயேசுவே எங்கள் மீட்பரே ஆராதனை செய்கிறோம். பூரண சற்குணரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பூரண சற்குணரே உம்மை ஆராதனை செய்கிறோம். புகலிடமானவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். புகலிடமானவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அவரை கொஞ்ச நேரம் உயர்த்துவோம். ஓ ஹல்லேலூயா. உன்னதமானவரே, உயர்ந்தவரே, சிறந்தவரே, எல்லா கனத்துக்கு பாத்திரரே, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களை மறவாமல் நினைத்தீரே. மனதார நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ உன்னதமானவரின் மரவல் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் சொல்லி வாசிக்கிறோமே. இம்மட்டும் ஆண்டவரே மறவாமல் நினைத்து எங்களை காத்திரையா. உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஓ அவரை உயர்த்தி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே இயேசுவே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே. எங்களை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர். எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர். எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எல்லா
கனத்துக்கும் எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படணும் ஆண்டவரே. யோவான் சொன்னது போல நீர் பெருகணும் ஆண்டவரே, நாங்கள் சிறுகணும். உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்துக்கு பதில் தர வல்லவராக இருக்கிறீர். உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தாரும் அப்பா. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஜீசஸ். அப்படியே கூட நம்ம ஜெப சிந்தையோடு கூட நம்ம தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து கொஞ்ச நேரம் தேவனுடைய சமூகத்தில் அவரை நோக்கி நாம் விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் ஏறெடுக்க போகிறோம். தேவன் நம்ம நடுவில் இருக்கிறார். இஸ்ரவேலை காக்குகிறவர். அவர் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை என்று நம்ம வாசிக்கிறது போல கடந்த மாதங்கள் முழுவதும் நம்ம அவர் பாதுகாத்தார். இந்த வருடத்தை அவர் இதுவரைக்கும் நம்மளை ஆதரித்து வந்திருக்கிற நல்ல ஆயராக இருக்கிறார், நல்ல தகப்பனாக இருக்கிறார். இதுவரைக்கும் நம்மளை அவர் தாங்கியும் தப்புவித்தும் ஏந்தியும் சுமந்தும் வந்திருக்கிறார். எத்தனையோ பலவீனங்கள் நடுவில் நம்ம கடந்து வந்தபோது கூட அவர் நம்மளை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் செய்வேன்னு நமக்கு சகாயம் செய்து உதவி செய்து இதுவரைக்கும் அவர் நடத்தி வந்திருக்கிறார். இந்த வருடம் முழுவதும் ஜெபிச்ச எத்தனையோ ஜெபங்களுக்கு அவர் பதில் தந்திருக்கிறார். ஆமேன் ஆமேன். அவர் விண்ணப்பத்தை கேட்கிறவர், அவர் பதில் தருகிறவராக இருக்கிறார். அவர் கேட்கிறவராய் மாத்திரமல்ல, அவர் பதில் தருகிறவராய் இருந்து நமக்கு பதில் தந்திருக்கிறார். அதே போல் இந்த மாதத்துக்குள்ளே வந்திருக்கிற நாம் கொஞ்ச நேரம் அப்படியே கண்களை மூடி நாம் தேவ பிரசன்னத்தில் அவரை பாடி துதித்திருக்கிறோம். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்திருக்கிற நம்ம எல்லாம் கண்களை மூடி தேவனுக்கு நன்றி சொல்கிறது ரொம்ப பிடிக்கும். தேவன் அதை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறாரு. எத்தனையோ அற்புதங்களை பெற்றவர்கள் தன்னிடத்தில் திரும்பி வந்து நன்றி சொல்லலையேன்னு தேவன் எதிர்பார்த்திருக்கிறார். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நமக்கு எத்தனையோ நன்மையை இந்த வருஷத்தில் செய்திருக்கிறார். எங்களுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்தீரே என்று சொல்லி முழு இருதயத்தோடு வந்திருக்கிற நம்ம எல்லாம் நம்முடைய இருதயத்திற்கு தெரியும். தேவனோடு தேவன் வசிக்கிற, தேவன் வாசம் பண்ணுகிற இந்த இருதயத்தில் நமக்கு தெரியும் தேவன் எத்தனை நன்மை செய்தார்னு நமக்கு தெரியும். கரங்களை உயர்த்தி கொஞ்சம் சத்தத்தோடு கூட தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற நாம விடுதலையோடு, தேவனை ஆராதித்திருக்கிற நாம, துதித்திருக்கிற நாம விடுதலையோடு, தகப்பனே உமக்கு நன்றி 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 சொல்லுங்க. நன்றி சொல்லி தகப்பனே எங்களை நடத்தி வந்த உம்முடைய கிருபைக்காய் நன்றி. பாதந்தோறும் ஆண்டவரே உம்முடைய கிருபை புதிதாக இருந்து நடத்தினதற்காய் நன்றி. தினந்தோறும் உம்முடைய கிருபை, காலைதோறும் நீர் தருகிற அந்த கிருபை ஆண்டவரே எங்களுக்கு நீர் தந்து நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லாம் சத்தத்தை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு மாதமும் எங்களுடைய ஆண்டவரே எங்களை பலப்படுத்தி நடத்தினீங்களே, உமக்கு நன்றி. ஆண்டவரே எங்களுக்கு சுகத்தை தந்தீரே, உமக்கு நன்றி. உம்முடைய பலத்தினால எங்களை இடைகட்டினீரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நாங்கள் சோர்ந்து போன நேரங்கள்லாம் ஆண்டவரே எங்களை தூக்கி சுமந்து வந்த எங்கள் தெய்வமே ஆண்டவரே உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே, உம்முடைய தயவுக்காய் நன்றி ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி, உம்முடைய ஆலோசனைக்காய் நன்றி. ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே எங்கள் மேல் கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை தந்து நடத்தி வந்த எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றியை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஒவ்வொரு மாதத்திலையும் ஆண்டவரே கிருபையாய் எங்களை காத்து வந்தீர் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்தை காத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளை காத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய சபையை நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே பள்ளங்களை ஆண்டவரே நாங்கள் கடந்த போது ஆண்டவரே எங்க கூட இருந்தீங்க ஆண்டவரே. அக்னியில் நாங்கள் நடந்த போது ஆண்டவரே அது எரியாமல் எங்களை பாதுகாத்து வந்த எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருந்து எங்களை இதுவரைக்கும் நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே நாங்கள் தண்ணீரை கடந்த போது அவைகள் எங்கள் மேல் புரளாதபடிக்கு பாதுகாத்து வந்த எங்கள் ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா,
அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த மாதங்கள் முழுவதும் நீர் நடத்தி வந்தீர். நீர் எங்களை நடத்த போதுமான தேவன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க எங்களை நடத்த போதுமான தேவன். ஏன் நம்ம மனுஷனுடைய ஆலோசனை அல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவருடைய ஆலோசனை நமக்கு உண்டு. சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஒத்தாசை நமக்கு உண்டு. ஆகையினால கரங்களை உயர்த்தி இந்த மாதத்தை நீங்க நடத்துங்கப்பா. இந்த மாதத்தை நீங்க நடத்துங்க ஆண்டவரே. இந்த மாதத்திற்கு உண்டான கிருபைகளை தந்து நடத்துங்க, ஆலோசனையை தந்து நடத்துங்க என்று சொல்லி நாம கேட்கும் போது அவர் தர உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போனதே இல்லை என்று நாம வாசிக்கிறோம். தகப்பனே, இந்த வேளையில நாங்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை நடத்துவீராக. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த கடந்த மாதங்கள் முழுவதும் ஆண்டவரே நீர் எங்களை பரிசுத்தத்தில் நடத்தி வந்ததற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த நாள் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி துதித்திருக்கிற நாங்கள் ஆண்டவரே அப்படியே கரங்களை உயர்த்தி தேவனை நம்ம ஆராதிக்கணும் அப்படின்னு சொன்னா, தேவனிடத்துல நம்ம ஜெபிக்கணும், வேண்டுதல் செய்யணும் அப்படின்னு சொன்னா, தேவன் நம்ம இடத்துல ஒரு எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருங்கள் என்று சொல்லி இருக்கிறாரு. இந்த காலை வேளையில வந்திருக்கிற நம்ம எல்லாம் கரங்களை உயர்த்தி பரிசுத்தத்திற்காய் நிற்போம். அன்றைக்கு பூமி எங்கும் அவர் நோக்கி பார்த்தபோது இயேசுவை கொடுக்கிற, இயேசுவை இந்த பூமிக்கு கொடுக்க போகிற மரியாதை குறித்து நாம வாசிக்கும் போது அவள் பரிசுத்தம் உள்ளவளா இருந்தால் என்று நாம வாசிக்கிறோமே. ஆண்டவரே, நாங்கள் இயேசுவை மற்றவர்களுக்கு காண்பிக்க, மற்றவர்களுக்கு இயேசுவை கொடுக்கிறவர்களாய் ஆண்டவரே எங்களை ரட்சித்திருக்கிறீர் என்று சொன்னார். நாங்கள் இன்னும் பரிசுத்தத்தில் காணப்பட ஆண்டவரே எங்களுக்கு அந்த பரிசுத்தம் உண்டாகணும். ஆண்டவரே, அந்த கிருபை ஆண்டவரே தகப்பனே, இந்த காலை வேளையில கைகளை உயர்த்தி கேளுங்க, பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்தப்படுத்தும்படி ஆண்டவரே உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே தகப்பனே. உடைய ரத்தத்தினால் ஆண்டவரே உண்டாகிற அந்த சுத்திகரிப்பு இந்த வேளையில எங்களுக்கு ஆண்டவரே உண்டாகும்படி ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்று நாங்கள் ஆண்டவரே பார்க்கிறோமே. பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று பார்க்கிறோமே. தகப்பனே, இந்த காலை வேளையில நாங்கள் இன்னும் பரிசுத்தமாக ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே எங்கள் மேல் அந்த கிருபை ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த ஆண்டவரே அந்த பரிசுத்தம் எங்களுக்குள்ள உண்டாகும்படி காலை வேளையில உம்மை நோக்கி நாங்கள் கேட்கிறோம் அப்பா. எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறபடி நாள் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தம்மை வேண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறபடினால இந்த காலை வேளையில நாம வேண்டிக் கொண்ட இந்த பரிசுத்தத்திலையும் நமக்கு தந்து நடத்த ஒரு உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால தகப்பனே, நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய வழிகளிலே எங்களை நடத்துகிறதுக்காய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த கால வேளையில் ஆண்டவரே அந்த பரிசுத்த கிருபை ஆண்டவரே எங்களை மூடினதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை அந்த பரிசுத்த கிருபை எங்கள் நடுவுல இறங்கி இருக்கிறதற்காய், எங்கள் நடுவுல ஆண்டவரே நீர் பிரசன்னமாய் இருக்கிறதற்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அந்த பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே நமக்கு தேவனாகிய கர்த்தர் பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய கிறிஸ்துவோ நமக்கு தந்திருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பரிசுத்தப்படுத்துகிறதற்கு நமக்குள்ள இருந்து கிரியை செய்கிற அந்த ஆவியானவரை கொஞ்ச நேரம் ஆவியானவரோடு கூட தகப்பனை எங்களை நடத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவர் பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அவர் பரிசுத்தமுள்ள ஆவியும் சத்தியம் நிறைந்த ஆவியானவர் நமக்கு இருக்கிறபடினால தகப்பனே, இந்த மாதங்கள்ல வருகிற ஆண்டவரே எல்லா விதமான எதிர் வல்லமைகளை மேற்கொள்ளுகிறதற்கு எங்களுக்கு நீர் கிருபையை தர உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால ஆண்டவரே இந்த கிருபை எங்களுக்கு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீர் பரிசுத்தப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் சிந்தையை பரிசுத்தப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். உடைய இருதயங்களை ஆண்டவர் எங்களுடைய சரீரங்களை ஆண்டவர் நீர் பரிசுத்தப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய குடும்பத்தார் ஆண்டவரே நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி நாங்கள் பரிசுத்த சந்ததியாய் உம்மை ஆண்டவரை சேவிக்க உம்மை ஆராதிக்க நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் தொடர்ந்து அந்த பரிசுத்தத்தில் நிற்கிற கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட ஆண்டவரே காணொளியில் ஆண்டவரே இணைந்திருக்கிற அவர்களும் வேண்டுகள்
விண்ணப்பங்களும் ஆண்டவரே வீடுகளில் இருந்து செய்யும் போது, வேலை ஸ்தலங்களில் இருந்து செய்யும் போது அவர்களுக்கு ஆண்டவரே நீர் பரிசுத்தத்தை தந்து நடத்த போதுமான தேவனா இருக்கிறீர். சபை நடுவில் கூட வந்திருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே அந்த ஆண்டவரே பரிசுத்தத்தை தந்து நீ நடத்த ஆண்டவரே ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். மக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே இந்த வேளையில கூட ஆண்டவரே எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இந்த NLAG சபையை ஆண்டவரே தகப்பனே இதுவரைக்கும் நீங்க நடத்தி வந்தீங்கப்பா. இந்த மாதத்தில் ஆண்டவரே இந்த வருஷத்து முழுவதும் நடத்தி வந்தீங்க. இந்த மாதம் முழுவதும் நம்ம நன்றி சொல்லுகிற மாதமாய் கர்த்தருக்கு ஆண்டவரே நன்றி சொல்லுகிற மாதமாய் இருக்கிறபடினால உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டு முழுவதும் எங்களை நடத்தி வந்த எங்கள் தெய்வமே, சபையை நடத்தி வந்த எங்கள் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். சபை நடுவில் செய்யப்பட்ட ஆண்டவரே எல்லா ஆராதனைகளிலும் உம்முடைய கரம் இருந்ததற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், உம்முடைய ஆராதனை நடுவில் உம்முடைய கரம் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை ஆண்டவரே அளவில்லாமல் இருந்ததற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே தகப்பனே நீர் நடத்தி வந்த ஆண்டவரே எல்லா ஆராதனைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. தகப்பனே நீர் நடத்தி வந்த எல்லா செய்தி நேரங்களுக்காய் ஸ்தோத்திரம். எத்தனையோ ஜீவனுள்ள வார்த்தைகள் இந்த வருஷம் ஆண்டவரே நாங்க கேட்டிருக்கிறோம். இந்த தகப்பனீர் நாங்கள் நடுவில் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை உயிர்ப்பித்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்தின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே யாரெல்லாம் நீர் முன்குறித்தீரோ அவர்கள் எல்லாம் கொண்டு வந்து நீங்க ரட்சித்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கைகளை உயர்த்தி சொல்லுவோம். எத்தனையோ பேர் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் மனம் திரும்பி தேவனுக்குள்ள பாவ மனஸ்தாப உணர்வடைந்து அவங்க ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே இந்த வருடம் முழுவதும் ஞானஸ்தானம் எடுத்தவர்களுக்காய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. நீ நடத்தி வந்த சபையில நீ நடத்தி வந்த ஞானஸ்தான ஆராதனைகளுக்காய் நன்றி 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 அப்பா. தகப்பனே அதே போல ஆண்டவரே வாலிபர் ஆராதனையில் உடைய கரந்ததுக்காய் நன்றி. சிறு பிள்ளை ஆராதனைகள்ல ஆண்டவரே சண்டே ஸ்கூல் ஆராதனைகள்ல உடைய கரந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. தகப்பனே இன்னும் தகப்பனே ஏரியாக்கள்ல நடத்தப்பட்ட எல்லா ஆண்டவரே ஊழியங்கள்ல பராமரிப்பு குழுக்கள்ல உடைய கரந்ததற்காய் நன்றி. தகப்பனே உமக்கு ஆண்டவரே நாங்கள் ஜெபித்த பராமரிப்பு குழுக்கள்ல ஜெபித்த எல்லா ஜெபங்களை கேட்டிருக்கிறீர். புதிய ஆத்துமாக்களை தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. அதே போல ஆண்டவரே ஏரியாக்கள்ல நடந்த சண்டே ஸ்கூல்களை யூத் மினிஸ்ட்ரி நீங்க ஆசீர்வதித்தீங்க. பாஸ்டிங் பிரேயர்களை நீங்க ஆசீர்வதித்து நடத்தி வந்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே. அதே போல இந்த மாதத்தில் நீங்க நடத்தும்படி உடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுவோம். கூட்டங்கள் நடைபெறுகிற எல்லா இடங்களையும் ஆண்டவரே தகப்பனே எங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கணும். இயற்கை சூழ்நிலைகள் ஆண்டவரே கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறபடினால அந்த நாட்கள் ஆண்டவரே சில ஜனங்கள் ஆண்டவர் ரட்சிக்கப்படும்படிக்கு இயற்கை சூழ்நிலையை சாதகமாக்கி தாங்கப்பா. தகப்பனே அந்த நாள்ல இந்த நாட்கள்ல ஆண்டவரே நாங்க அப்படியே இந்த சுவிசேஷ கூட்டங்களை நடத்தும் போது கர்த்தருடைய கரம் இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் தாம் இந்த நாட்கள்ல சில கூட்டத்தை ஆண்டவரே சுவிசேஷத்தை அவங்க கேட்கும் போது இப்படி ஜீவனுள்ள வார்த்தை அவர்கள் கேட்கும் போது ரட்சிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த வேளையில வந்திருக்கிற நம்ம எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்ன ரட்சித்த எங்கள் தேவன் ஆண்டவரே மற்றவர்களையும் ரட்சிக்க நீர் உண்மையுள்ளவராயிருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே இந்த நாட்கள் இந்த சுவிசேஷ கூட்டத்தில் வருகிற எல்லாரையும் ஆண்டவரே நீர் ரட்சிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவரையும் தப்ப விடாமல் எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தின் ஜீவனுள்ள வார்த்தைகள் விதைக்கப்படும் போது கர்த்தர் தாமே அவர்களுக்குள்ள ஜீவன் உண்டாகும்படி ஆண்டவரே உங்க ரட்சிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்ணீரோடு வருகிற ஜனங்களுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும் ஆண்டவரே. உங்க வேதனையோடு வருகிறவர்களுக்கு வேதனை நீங்கி சுகத்தை தருவீராக. தகப்பனே உம்முடைய பலத்தினால் அவர்களை நீர் ரட்சிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையினால நீ ரட்சிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரப்பா. அப்படியே ஆண்டவரே NLCC பக்கத்தில் நடைபெறுகிற எல்லா சுவிசேஷ கூட்டங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. NLCCல ஆண்டவரே சுட்டு வட்டாரத்தில் இருக்கிற அப்படியே கரங்களை உயர்த்தி 75 ஏரியாக்களை அப்படியே நினைவு கூர்ந்து நாம ஜெபம் பண்ணுவோம். அந்த NLCC பகுதியில் இருக்கிற தேவனுடைய தரிசனத்தோடு அந்த இடத்துல சபை கட்டப்பட்டிருக்கிறது. திரளான ஜனங்க வந்து ஆராதிக்கும்படிக்கு இந்த சுட்டு வட்டாரத்தில் இருக்கிற 75 ஏரியாக்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சுட்டு வட்டாரத்தில் இருக்கிற எல்லா பலவானுடைய கிரியைகள் முற்றிலும் அறுபட்டு போகும்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஆவியானவரோடு இணைஞ்சு ஹல்லேலூயா ஆவியானவரே 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 பலத்த கிரியைகளை அந்த நடுவில் செய்வீராக. ஓ ரேக்னா மத ரகா ரிக்க தெரே கலா தர பத ரகா லதா ஹல்லேலூயா. பலவானை நாங்க முந்தி கட்டுகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் அந்த பகுதியில் கிரியை செய்கிற எல்லா சத்து
சத்துருடைய கிரியைகள் விழுந்து போகட்டும். ஜனங்கள் ஆண்டவர் ரட்சிக்க கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா தடை செய்து நிற்கிற எல்லா சத்துருவானுடைய கிரியைகள், எல்லா வான மண்டலத்தில் இருக்கிற ஆண்டவரே கிரியை செய்கிற எல்லா அசுத்தாவினுடைய வல்லமைகள் உம்முடைய கிருபை இறங்கும்படிக்கு ஆண்டவரே இறங்காதபடிக்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்கள் எபேசியர் 3:10 படி உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் கடிந்து ஜெபிக்கிறோம். ரேகே தாரா மக்களா தேரே கேதாரா பாலா பாராபா ஆண்டவரே, அப்படி அளவில்லாத கிருபை அந்த இடத்துல ஊற்றப்பட்டு ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, 75 ஏரியாக்கள்ல ஊழியம் செய்கிற எல்லா ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, கைகளை உயர்த்தி சொல்லுவோம். எல்லா ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. இந்த நாட்களில் சுவிசேஷத்தை அவங்க அறிவிக்கும் போது ஆவியான ஒரு வல்லமையோடு அவர்களோடு கூட இருந்து நீங்கள் செயல்படுங்க. அந்த இடங்களில் இருக்கிற எல்லா எல்டர்ஸை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வீடுகளை திறந்து கொடுத்திருக்கிற எல்லா விசுவாச குடும்பத்தாரை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே நீர் ஆளுகை செய்வீராக. பராமரிப்பு குழுக்கள் நடக்கிற வீடுகளில் அற்புதங்கள் நடக்கட்டும், அடையாளங்கள் நடக்கட்டும். கர்த்தர் தாமே அப்படி வருகிற ஜனங்கள் சபையில் சேர்க்கப்படுவார்களாக. ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் நாங்கள் வாசிக்கிறது போல அவர்கள் வீடுகள் தோறும் கூடி தேவனை ஆராதித்த போது தேவனாகிய கர்த்தர் அவர்கள் நடுவில் இருந்து ஜனங்களை நீர் ரட்சித்து ஆண்டவரே தினந்தோறும் ஜனங்களை சபையில் சேர்த்து கொண்டே வந்தாரே என்று நாங்கள் வாசிக்கிறோமே. அந்த தேவனாகிய கர்த்தர் ஆவியானவர் இன்றைக்கும் அப்படி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவன் நீர் அப்படி செய்வீராகப்பா. அப்படியே கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். என்எல்சிசி பகுதியில் ஆண்டவரே திரளான ஜனங்கள் வந்து ஆண்டவரே ரட்சிக்கப்படுகிறது எங்கள் கண்ணார நாங்கள் காண்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீர் உண்டாக்கி நம்முடைய ஜனம் ஆண்டவரே, ஆண்டவரே தகப்பனே தகப்பனே நீர் மனம் இறங்குங்கப்போ. இலங்கை மேலே மனம் இறங்குங்க. கர்த்தர் தாமே உம்முடைய கரை இருக்கட்டும். தகப்பனே, வீடுகளை இழந்து தங்களுக்கு உறவுகளை இழந்து தகப்பனையும் தாயும் இழந்து ஆண்டவரே கணவரை இழந்து ஆண்டவரே மகனை இழந்து தவிக்கிற ஆண்டவரே இந்த ஜனங்கள் மேல உம்முடைய கிருபை இருக்கட்டும்ப்பா. இந்த ஜனங்கள் மேல உம்முடைய கிருபை இருக்கட்டும். தகப்பனே, நீர் ஆண்டவரே அவர்களுக்கு தேவையான ஆலோசனையை கொடுப்பீராக. இந்த நாட்களில் அவர்களுக்குள்ள மன வேதனை அதிகமாக இருக்கும், பாரம் அதிகமாக இருக்கும். ஏன் இப்படி கடவுள் செஞ்சார்ன்ற கேள்விகள் கூட இருக்கும். எல்லாவற்றுக்கும் என் தேவன் நீர் பதிலாக இருக்கிறபடினாலே ஆண்டவரே மீதியா இருக்கிற அந்த ஜனங்கள் மேல உம்முடைய ஆறுதல் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தர் தாமே அந்த ஜனங்கள் மேல இரக்கம் பாராட்டுவீராக. ஆண்டவரே, கர்த்தருடைய நன்மை அந்த இடத்துல உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அதற்கு உண்டான தேவைகளை சந்திங்கப்பா. எல்லா தேசங்களிலும் உதவி கொடுக்குறாங்க. அதை அரசாங்கம் சரியா ஜனங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே அதை செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. தொடர்ந்து வீடுகள் இல்லாதவர்களுக்கு வீடுகள் ஏற்படுத்தி கொடுங்கப்பா. அவர்கள் நடுவில் சபை இல்லாதவர்களுக்கு சபை அந்த இடத்துல கட்ட கர்த்தர் நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய இரக்கம் அந்த தேசத்தின் மேல் இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அந்த தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தொடர்ந்து ஆண்டவரே சென்னை பட்டணத்தை ஒப்பு கொடுக்குறப்பா. இயற்கையா ஆண்டவரே மழையால் இருக்கிற இந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய கரை இருக்கட்டும். அந்த பட்டத்தின் மேலே ஆண்டவரே எங்களுக்கு போதுமான மழையை தந்து எங்களை நடத்துங்கன்னு சொல்லுங்க. விசுவாசத்தோடு சொல்லுங்க. கைகளை உயர்த்தி தகப்பனே எங்களுக்கு போதுமான மழையை கொடுங்கப்பா. ஆண்டவரே இந்த ஆண்டவரே மழை நிமித்தம் ஆண்டவரே பெரிய பாதிப்பு வராதபடிக்கு ஜனங்களை பாதுகாக்கிற அந்த அரசாங்கத்திற்கு ஆண்டவரே கிருபையை கொடுங்க. அதிகாரிகளுக்கு ஞானத்தை கொடுங்க. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஞானமாய் நடந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இந்த இயற்கை நிமித்தம் சென்னை பாதிக்காதபடிக்கு, தமிழ்நாடு பாதிக்காதபடிக்கு கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த பட்டணத்தை ஆசீர்வதிங்க. இந்த தமிழ்நாடை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து நடத்துங்க. ஆண்டவரே, உடைய சமூகத்தில் வந்து ஜெபித்திருக்கிற எங்கள் மேல உடைய கிருபையும் தயவும் இரக்கமும் இருக்கும்படி ஆண்டவரே இந்த நாள் உடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற உடைய ஜனங்களுக்கு ஆண்டவரே இந்த இடத்துல ஜெபித்திருக்கிற மற்றவர்களுக்காக ஜெபித்திருக்கிற இவர்களுக்கு நன்மையும் ஆசீர்வாதமும் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கிருபை இருக்கட்டும், தயவு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். இப்போ இது கூட நம்ம சபை நடுவில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நன்றி சொல்ல விதமாக நம்ம எல்லாரும் வந்து தேவனுடைய நாம மகிமைக்காய் சாட்சியாய் நாம் அறிவிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அடியிலும் சாட்சியாய் நிறுத்தின தயவுக்காய் நன்றி.
37 வருடங்கள் கடந்து வர கிருபை செய்தார். இந்த நாளில் பிறந்த நாளை காண கர்த்தர் கிருபையாய் கொடுத்த தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள் நேர்த்தியாய் சந்தித்து வந்தார். நல்ல குடும்பங்கள் கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். என்னோட தாயாருக்கு பார்த்தீங்கன்னா கடந்த நாட்களில் ரொம்ப பலவீனம், அவங்கள குறித்து ரொம்ப வேதனையாக இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே குழுவாக ஜெபிக்க போவோம். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நான் டெஸ்ட்டுக்கு போகிறேம்மா ஜெபிச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஏசப்பா கிட்ட ஒரு 4 நிமிஷம் கண்ணீரோடு அவங்கள நினைத்து ஜெபம் பண்ண, ஏசப்பா எந்த ஒரு காரியமும் நடக்கக்கூடாது, எல்லாமே மாறுதலாக கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னேன். எல்லா டெஸ்ட்டுமே நார்மலாக கொடுத்தாங்க. சுகர் மட்டும் அதிகமாக இருந்தது. வயிற்றில் ஒரு கட்டி இருக்குது, அது ஸ்கேன் பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த ஸ்கேன்லேயும் ஏசப்பா நல்ல ரிப்போர்ட்டை கொடுத்து அது ஒரு சிறப்பு மூலயமா அது சரியாயிடுமா அப்படின்னு சொல்லத்தக்க உதவி செய்தார். கர்த்தர் நாமம் மகிமைப்படணும். கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பார். ஆமென். கரங்களை தட்டி தேவன் செய்த நன்மைக்காக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த போன வாரத்துலேயும் என்னோட ப்ரொமோஷன் பற்றி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனால் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றது எதுவுமே எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணல. நான் நினச்சேன் ஒரு கொஞ்சம் பர்சன்டேஜ் தான் அவங்க போடுவாங்கன்ற மாதிரி நான் நினச்சேன். ஆனால் என் தேவன் அதை விட ரெட்டிப்பான மடங்காக எனக்கு ப்ரமோஷன் பர்சன்டேஜை கொடுத்து ஹைக் கொடுத்து தேவனுக்கு கொடி ஸ்தோத்திரம். அதே போல் எனக்கு இருந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லேருந்து தேவன் விடுதலை கொடுத்தார், அதுக்காக ஸ்தோத்திரம். நெக்ஸ்ட் மந்த்து 26, அதாவது டிசம்பர் 26 எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது கடன் இல்லாமல் நடக்கணும்னு பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நீங்களும் அதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தருடைய பரிசுத்தம். ஆமென். கர்த்தர் செய்த நன்மைக்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கோடான கோடி நன்றி எங்கள் தகப்பனுக்கு. அப்பா, நான் இந்த இடத்துல இல்லைப்பா, மயிலாப்பூரில் சிட்டிசன் வீடு இருக்குது எனக்கு. நான் இங்கே வேலைக்கோசம் கேட்டுன்னு வேலை இல்லாமல் இருந்தேன். போன மாதம்லாம் எனக்கு வேலை வேணும்னு ஒரு தம்பியை கேட்டேன். அம்மா சின்ன மலையில் வேலை இருக்குது, நீ போறியாம்மா? பரவாயில்லப்பா, தொழுவாக இருந்தாலும் நான் போகிறேன்பா இன்னும் சொல்லி இந்த 10 நாளாக நான் வேலை செய்கிறேன். இந்த சர்ச்சு எனக்கு தெரியாது, இன்றைக்கி தான் நான் அறிஞ்சு வந்தேன். நான் கேட்டு சத்தத்தை கேட்டு கோடான கோடி நன்றி எங்கள் அப்பா தேவனை என்னை அழிச்சதுக்கு. ஆல்ரெடி நான் சர்ச்சுக்கு போயிருந்தா இருந்தேன். இப்போ எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. மழையில் காற்றுல எங்கள் அண்ணனுக்கு கண்ணு தெரியாது, பார்வை கம்மி, நடக்க முடியாது, வீட்டில் ரோட்டில் இருக்கிறாரு. அவருக்கு நான் ஜெபித்தேன். அப்பா, அவர் வீட்டுக்கு வர முடியல, நீ தான்பா பாதுகாத்தவருக்கு வழி நடத்தினேன். மறுநாள் காலையில் ஏந்து போய் பார்க்குறேன், எங்கள் அண்ணன் டீ சாப்பிட்டுக்கிறாரு. கோடான கோடி நன்றி எங்கள் தகப்பனுக்கு அப்பானுக்கு. சோத்திரம் அப்பா, என்னை கொண்டாந்து நிறுத்துனதுக்கு நன்றி அப்பா. ஆமென். கர்த்தர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு நம்ம இந்த நாட்களில் கேட்ட இந்த சாட்சிகளின்படி கர்த்தர் இன்னும் அவர் நம் நடுவில் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். நமக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதே விசுவாசத்தோடு கூட நம்ம இந்த நாளில் சாட்சி சொன்ன எல்லாருக்காக கைகளை உயர்த்தி, தகப்பனே ஆண்டவரே, அவர்களுக்கு ஆண்டவர் இதுவரைக்கும் அவர்களை நடத்தி வந்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல சாட்சிகளை கேட்க நீ தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். திரும்பவும் ஆண்டவரே எங்கள் நடுவில் நீர் அற்புதங்களை செய்வீராக. சிஸ்டர் சொன்ன போல அவங்க திருமண காரியத்து கடனே இல்லாமல் நடக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே நீர் அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஹாஸ்பிட்டலில் போய் கட்டியிருக்குன்னு சொன்னாலும் தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்துல அற்புதத்தை செய்ய நீர் வல்லவராயிருந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து உம்முடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை தயவு எங்கள் நடுவில் இருக்கட்டும். அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் எப்போ இதெல்லாம் கேட்கிறோமோ அப்போ இதெல்லாம் உம்முடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறபடினால, எங்களுக்கு அது பலன் தருகிறதா இருக்கிறபடினால, எங்களை நடத்துகிறதா இருக்கிறபடி, எங்களுக்கு ஆலோசனை தருகிற வார்த்தையா இருக்கிறபடினால ஆண்டவரே, வார்த்தையை நீங்க ஆசீர்வதிங்க. இந்த செய்தி நேரம் முழுவதும் ஆண்டவரே எங்களை பலப்படுத்தி நடத்துங்க. கொடுக்கிற பாஸ்டர் டெல்லிக்குமார் ஐயாவை நீங்க ஆசீர்வதித்து நடத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்கள் நடுவில் வெளிப்படும் போது ஆவியானவர் எங்களோடு கூட பலமாக இடைப்பட்டு எங்களை உயிர்ப்பீங்க அப்பா. எங்களை ஆதரிக்கிற எங்களுடைய ஆவியருடைய வார்த்தை எங்களை தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் டெல்லிக்குமார் அவருங்க ஒரு செய்தியை கொடுப்பாங்க. நம்ம எல்லாம் கரங்களை தட்டி நம்ம வர்றது. ஆண்டவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம அனைவரும் ஆண்டவர் சன்னிதானத்தில் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று கொஞ்ச நேரம் மறுபடியும் ஜெபிப்போம். ஆண்டவர் எப்பொழுதும் அவருடைய சன்னிதானத்தில் வருகிற நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உம்மை பார்க்க வந்திருக்கிறேன். ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். உம்மை பார்க்க வந்திருக்கிறேன். கண்களை மூடி சொல்லுங்க, உம்முடைய ஆசீர்வாதத்தை தேடி வந்திருக்கிறேன் அப்பா, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. கைகள் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பீராக சொல்லுங்க.
கர்த்தாவே, என் ஆவியை, என் ஆத்துமாவை, என் சரீரத்தை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. உம்முடைய பிரசன்னம் என்னை நிரப்புவதாக. சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. நேரலை மூலமாய் ஆன்லைனில், வீடுகளில், தொலை தூரங்களில், ஹாஸ்பிட்டல்களில், வேலை ஸ்தலங்களில் இந்த செய்தியை கவனிக்கிற ஜெபிக்கிற உங்களையும் கர்த்தர் நிரப்புவாராக. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தருடைய நிறைவான சரீரமாகிய சபையை கர்த்தர் நிரப்புவார். சபைக்கு தலையாய் இருக்கிறார். இந்த ஆலயத்தில் வந்து நிற்கிற, இந்த ஜெபத்தில் நிற்கிற உங்களை கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. புது எண்ணெயால், புது கிருபையால் உங்களை நிரப்ப விரும்புகிறார். புதிய அபிஷேகத்தால் நிரப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. கூடுமானால் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள். அந்நிய பாஷைகளை ஜெபம் பண்ணுங்கள். ஷாக்கா ராபா, நான் உன் கட்டுக்களை அறுத்து அவன் நுகங்களை முறிப்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் நுகங்களை கர்த்தர் முறிப்பாராக. உங்கள் நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக. பயங்கள் விலகுவதாக. சகோதரி, நீங்கள் பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. ரிமானா காபா லா ரே காத்தா ரபா, பயப்படாதிருங்கள். ஷாக்கா ராபா லாக்கா பாரா தாரா லாபா, நீ பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ஷாகா ராதா ராலா பாலாபா, மனுஷர்கள் உனக்கு ஒன்று செய்ய முடியாது. ஷாகா ராபா காபா லாபா, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஷாக்கா ராபா லாபா, உன்னோடு போராடினவர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். ஷாகா ராபா காபா லாக்கா ராபா லாபா, நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஷாக்கா லாகா தாரா லாபா, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறதை அவர்கள் வந்து சொல்ல வைப்பா. ஷாகா ராபா, உன்னோடு கூட மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்று சொல்ல வைப்பா. ஷாகா ராபா லகாதா ராபா லாபா காபா லகாதா ராபா காபா, பெற்றுக்கொள்ளுங்கள். புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். புது கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். புதிய சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் புதிய விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஷாக்கா ராபா லகாதா நாமா, வீடுகளில் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் இந்த நேரலை மூலமாய் எந்தெந்த இடத்தில் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் மேல் விடுதலை இறங்குவதாக. ஷாக்கா ராபா, அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி ஓடுவதாக. கட்டுகள் உடைக்கப்படுவதாக. வியாதிகள் குணம் அடைவதாக. நீண்ட நாட்களாய் வர வேண்டிய ப்ரமோஷன் இயேசுவின் நாமத்தில் வருவதாக. தடைகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக. வேலை வாய்ப்புகள் உண்டாவதாக. கர்ப்ப தடைகள் விலகுவதாக. திருமண தடைகள் நீங்குவதாக. பொருளாதார தடைகள் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நான் உங்கள் முன்னே போய் கோணலானுவை செம்மை ஆக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உங்கள் ப்ரமோஷனை தடுத்து வைத்திருக்கிற அந்த காரியத்தில் கர்த்தருடைய கரம் இறங்கி அதை கிரியை செய்து உங்கள் தலையை அவர் நிமிர பண்ணுவார். சொல்லுங்க, கர்த்தரின் தலையை நிமிர பண்ணுவார். சொல்லுங்க, கர்த்தரின் தலையை நிமிர பண்ணுவார். ஆண்டவர் ஒரு சரியான ஜப ஆவியினால் என்னை நிரப்புங்கப்பா. எத்தனை பேர் கேட்குறீங்க? கைகளை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரை ஜெபிக்கிற கிருபையினால் என்னை நிரப்புங்க. மன்றாட்டின் ஆவியினால் என்னை நிரப்புங்க. விண்ணப்பங்களின் ஆவியினால் என்னை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, மணிக்கணக்காய் ஆண்டவரை நீண்ட மணி நேரம் உம்முடைய பாதத்தில் விழுந்து ஜெபிக்கிற ஆண்டவர் ஒரு தேவ மனுஷனாய், தேவ மனுஷியா என்னை மாற்றப்பா. கையில் உயர்த்தி எங்கள் சபைக்குள் ஒரு ஜப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரை. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் எங்கள் சபைக்குள் ஜப ஆவி ஊற்றப்படுவதாக. எல்லா மக்களும் ஓடி வந்து முகம் குப்புற விழுந்து உம்மை நோக்கி கதறுகிற அந்த கிருபையை கத்தருங்கள் சபைக்கு கட்டளை இடுவீராக. எல்லா புதுவாழ்வு குழு மூப்பர்களும் எல்லா விசுவாசிகளும் நல்லா ஜெபிக்கணும் ஆண்டவரே, நல்லா ஜெபிக்கணும் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம். ஒரு எழுப்புதல் வருவதாக. இரண்டு கைகள் உயர்த்தி ஆண்டவரே, கடற்கரை மணலத்தனையாய் உன்னிடத்தில் ஜனங்கள் திரும்பும் என்று சொன்னீரே. எங்கள் சபைக்கு இந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஓடி வரட்டும் ஆண்டவரே. NLCCயை தேடி ஓடி வரட்டும் ஆண்டவரே. எங்கள் பட்டணத்தில் ஒரு எழுப்புதலை தாரும் அப்பா. எங்கள் சபையின் மக்களுக்குள்ள ஒரு எழுப்புதலை தாரும். கர்த்தர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக சோத்திரம், 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 சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே.
ஆண்டவரே உம்மை அறியாத மக்கள் அப்பா, ஆண்டவரே உம்மை அறியாத ஜனங்களெல்லாம் உம்மை அறிந்து கொள்ள கிருபையை தாரும். உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்தும் அப்பா. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளுக்காக கைகள் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. எங்கள் சபையில் திருமண வயதை தாண்டி அநேகமாக 1000 பிள்ளைகள் இருக்கிறார்களப்பா. ஆண்டவரே வாலிபர்கள் இருக்கிறார்களப்பா, பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. எல்லாருக்கும் திருமண காரியங்களை கைகூடி வர பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை என்று சொன்னீரே. ஒரு ஆண்டவரே வாலிப பையனோ வாலிப பிள்ளைய திசை கெட்டு போகாதபடி காத்து கொள்ளுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். சபையில் ஊழியம் செய்கிற எல்லா ஊழியர்களையும் பாதுகாத்து ஆசீர்வதிங்க. நம்முடைய தலைமை போதகர் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்கள் தலைமை போதகரும் பாஸ்டமாவும் அவர்களை நீ பாதுகாத்துக்குள்ள அவர் மேல் உம்முடைய தெய்வீக சுகம் இருப்பதாக. ஆண்டவரே சாப்டி பாஸ்டர் குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பென் பாஸ்டர் குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம், மெர்லின்ஸ் குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம், எல்லா ஏரியா பாஸ்டர்ஸுக்காக ஸ்தோத்திரம், எல்லா ரீஜனல் பாஸ்டர்ஸுக்காக ஸ்தோத்திரம், எல்லா மூப்பர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அந்த சபையில் வேலை செய்கிற எல்லா வேலையாட்கள், எல்லா டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்கிற எல்லா ஆண்டவரை பணிபுரிகிற ஒவ்வொரு சகோதர சகோதரி நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. செக்யூரிட்டி முதற்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. உங்க நாமத்தை மேன்மைப்படுத்தும். இப்பொழுதும் எங்களோடு பேசும். எல்லா துதியும் எல்லா கனத்தையும் எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். பக்கத்தில் வாழ்த்தி உட்காருங்க. பக்கத்தில் பார்த்து கர்த்தர் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் நாம் மெய்ப்படுவதாக. அது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்காது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்து தவறாக இருந்தால் கண்டிப்பாக நியாய தீர்ப்பு இருக்கும். இந்த மாதத்தில் இயேசு பல முறை சொல்லியிருக்கிறார், நான் மறுபடியும் வருவேன்னு. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் வரும் நாள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சீன தேசத்துலேருந்து அந்த அதிபர் நம்முடைய தேசத்துக்கு வந்தார், நம்முடைய பட்டணத்துக்கு வந்தார். அப்போ பார்த்தோம்னா பல ஆயத்த வேலைகளை செய்தாங்க. இந்த ரோடெல்லாம் சரியாக போட்டாங்க. குடிசை வீடு இருக்கிற பக்கத்துலலாம் பெரிய பெரிய பேனர்லாம் வச்சு மறைச்சிட்டாங்க. நிறைய சவரெல்லாம் பெயிண்ட் அடித்தாங்க. நிறைய படங்கள்லாம் வரைஞ்சாங்க. என்னென்னோ பண்ணாங்க. ஒரு மனிதன் வந்து போகிறதுக்கு 1 நாள் 2 நாளாக வந்து போகிறதுக்கு இத்தனை காரியங்களை செஞ்சாங்களே. ராஜாதி ராஜா சொல்லுங்க, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், சேனைகளின் கர்த்தர் அவர் வருகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற இயேசு வருகிறார். சொல்லுங்க. இந்த வார்த்தை சொல்லுங்க. நான் ஆராதிக்கிற இயேசு வருகிறார். என்னை கூட்டி கொண்டு போக வருகிறார். சொல்லுங்க. நம்பிக்கை இல்லாமல் சொல்றீங்களே. எதுக்காக வர்றார் அவரு? நம்மை கூட்டி கொண்டு போக, அழைத்து கொண்டு போக. அதனால தான் சொன்னார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். அல்லேலூயா. நம்ம ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை, கையில் வரைஞ்ச படத்தை, கல்லில் வடித்த சிற்பத்தை ஆராதிக்கலை. வானாதி வானம் கொல்லாதவர். அல்லேலூயா. சாலமன் சொல்றார், உம்மை வானாதி வானங்கள் கொல்லாதே அப்பா. அல்லேலூயா. சூரியனை படைத்தவர், நட்சத்திரங்களை படைத்தவர், சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர், எல்லாவற்றிற்கும் எல்லாமா இருக்கிற தேவாதி தேவன் எனக்கு உங்களுக்கு தகப்பனா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம இயேசுவை எப்படி பார்க்குறோன்றது ரொம்ப முக்கியம். நம்ம ஆராதிக்கிற இயேசு எப்படி காமிச்சிட்டாங்கன்னா, சிலுவையில் பரிதாபமாக தொங்கிட்டு இருக்கிற மாதிரியே நம்ம காமிச்சிட்டாங்க. அதனால தான் பல நேரம் அவரை பரிதாபமாக நம்ம பார்க்குறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் மகிமையின் ராஜா. அல்லேலூயா. அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. அவர் நித்தியானந்த ஏக சக்கராதிபதி. அவர் தேவாதி தேவன். அல்லேலூயா. வேதம் சொல்லு, அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார். அவரை யாருன்னா படமாக வரைய முடியுமா? யோசிச்சு பாருங்க. அவரை படமெல்லாம் வரைய முடியாது. யோவான் கூட மாம்சத்திலிருந்து இயேசுவை பார்த்தார். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இயேசுவை பார்த்த பொழுது அவர் செத்தவனை போல அவர் பாதத்தில் விழுந்துட்டார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் வருகிறார். அல்லேலூயா. வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 96:13, சங்கீதம் 98:9 வாசிப்போம். அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார்.
98:9 அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடு நியாயம் தீர்க்க வருகிறார். அல்லேலூயா, சொல்லுமா அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் வந்து பரிதானம்லாம் வாங்க மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர்கிட்ட எந்த பரிதானமும் செல்லாது. வேதத்தில் ஒரு வசனம் ரொம்ப ஆச்சரியமா, அவர் கண் இமைகளினால நம்மை சோதித்து அறிகிறாராம். அவருடைய ஸ்கேன் மிஷினில் வந்து தப்பவே முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற ஸ்கேனில் தப்பிடும், சில நேரம் ரிப்போர்ட் ராங்க வந்துடும். ஆனால் இயேசுசாமி கண்ணில் இருக்கிற அந்த இமை இருக்குல்ல, அது கூட நம்மளை வந்து சோதித்து அறியுமா. அந்த இமைகள் கூட நம்முடைய காரியங்களை எல்லாத்தையும் வெளிப்படுத்தி எப்படி நியாயம் தீர்க்க போகிறார். யோசிச்சு பார்க்குற, முன்னெல்லாம் மொபைல் சின்ன இப்போ வந்து எத்தனை ஜிபி அப்படின்லாம் வந்துடுச்சு, எவ்வளோ என்னது ஸ்டோரேஜ் உள்ளதெல்லாம் வந்துட்டு, அதுலேயே அத்தனை 500 பாட்டு, ஒரு 1000 வீடியோ இதெல்லாம் வைக்க முடியும்னா, இயேசுசாமி கையில் இருக்கிற சிம் கார்டில் நம்முடைய மொத்த லைஃப்பும் அவர் கையில் இருக்கும். எத்தனை பேர் ஆமென்றீங்க? அதில் அது நம்ம கையில் கொடுத்து போட்டு பார்ப்பா, நீ எப்படி வாழ்ந்து பார்ப்பான்னு சொல்லிடுவார். அல்லேலூயா. அவர் நியாயமாக, சொல்லுங்கள் சத்தமாக சொல்லுங்க, நியாயமாக நிதானமாக நியாயம் தீர்ப்பார். அவசரம்லாம் போட மாட்டார். ஆனால் இந்த உலகத்தில் மனுஷங்க கிட்ட வந்து நியாய தீர்ப்பு வந்து நியாயமாக கிடைக்க மாட்டேங்க பாருங்க. அரசாங்கத்தில், நீதிமன்றத்தில் எங்கேயுமே நீதி என்ன இல்லை, அநீதி தான் இருக்குது. வேதம் சொல்லுகிறது, நோவாவின் காலத்தில் நடந்தது போல, லூக்கா 17:26, நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்குமா. நோவா காலத்தில் என்ன நடந்தது? எல்லாம் குடித்தார்கள், வெறித்தார்கள், பெண் கொடுத்தார்கள், உபச்சாரம் செய்தாங்க, அநியாயங்களை செய்தாங்க. அவர் சொன்னார், தேவன் வருகிறார், ஒருத்தரும் மனம் திரும்பலை. ஆனால் மனம் திரும்பின நமக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்மை கர்த்தர் தான் தேடி வந்து மனம் திரும்ப வைத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை கேட்குறேன், உங்களுடைய பெயர், எத்தனை பேருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குதுன்னு விசுவாசிக்கிறீங்க? சத்தமே வரலையே. அல்லேலூயா. இந்த பூமியில் நமக்கு ஆதார் கார்டெலாம் கொடுத்துருக்குறாங்க, இப்போ அப்டேட் பண்ணுறாங்க. ரேஷன் வாங்கினோன்னா ஸ்மார்ட் கார்டு கொடுத்துருக்குறாங்க. வெளிநாடு போனோன்னா பாஸ்போர்ட் எடுக்கணும், என்ன எடுக்கணும், விசா எடுக்கணும். இவ்வளோ காரியம் தேவைப்படுது. ஒரு பக்கத்தில் இருக்க கண்ட்ரி போனோன்னாவே விசா வேணும். அவங்க கூப்பிட்டு விசாரிப்பாங்க, அப்படி தானே, உனக்கு வியாதி இருக்குதாப்பா, உனக்கு என்ன தேவைக்காக வர்ற, எவ்வளோ நாள் தங்க போகிற, என்ன பிரச்சனைக்காக வர்ற, அதெல்லாம் கேட்டு தான் நமக்கு அவங்க விசா கொடுத்தா தான் எங்கே போக முடியும், பக்கத்தில் இருக்கிற ஒரு கண்ட்ரிக்கு போக முடியும். அப்போ பரலோகத்துக்கு போகணுன்னா யோசிச்சு பாருங்களேன். பரலோகம், தேவாதி தேவன் வாசம் பண்ணுகிற, அங்கே வந்து பசி இருக்காதான், அங்கே வந்து தாகம் எடுக்காதான். அல்லேலூயா. அங்கே வந்து பொறாமை கிடையாது, அங்கே வந்து வஞ்சகம் கிடையாது, அங்கே சூழ்ச்சி கிடையாது, அங்கே ஏமாற்று வேலை கிடையாது, அங்கே எந்த ஒரு தவறான காரியங்களும் கிடையாது. அல்லேலூயா. நாம் தேவனை போல, இயேசுவை போல அங்கே வாழ போகிறோம். அல்லேலூயா. அவர் வந்து நம்மளை அழைத்து கொண்டு போகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் எதற்காக வர்றாருன்னா, எல்லாருக்கும் நியாயம் தீர்க்க வருகிறார், அவருடைய ஜனங்களை அழைத்து கொண்டு போக வருகிறார். வாசிப்போம், மத்தேயு 12:36-37 வாசிப்போம். நியாய தீர்ப்பு நாளில் நாம் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்கணுமா, எல்லாரும் கணக்கு ஒப்புவிக்கணும். வாசிக்கிறேன், கவனிங்களேன். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள், சொல்லுங்க, ரொம்ப முக்கியமாக அதை அன்லைன் பண்ணி வச்சுக்க. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. மூடனே என்று சொல்லுகிறேன், எரி நரகத்துக்கு பாத்திரனா இருக்கிறானா. மூடன் கூட சொல்லக்கூடாதான். மத்தேயெல்லாம் படிச்சிங்கன்னா நியாய தீர்ப்பை பற்றி பயங்கரமாக ஆண்டவர் பேசுகிறார். அப்போது இங்கே பார்க்குறோம், வீணான வார்த்தை நம்ம பேசுகிறோமா? ஈஸியாக 2 பேர் சேர்ந்துட்டா ஈஸியாக மற்றவங்களை பற்றி பேசுவோம். ஆனால் 3வது ஒரு நபர் அங்கே வந்து கேட்குறாருன்னு தெரியாது, யாரும் இல்லை, அப்படி இப்படி பார்த்துட்டு சுற்றி பார்ப்போம், யார் இல்லைன்னா என்ன பண்ணுவான், அவங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு பேசுவோம்ல. ஒருவேளை நீங்கள் பேசுகிற நபருக்கு தெரியாமல் போவோம், ஆனால் கேட்குற இயேசுவுக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால்தான் பூமியில் 2 பேர் பேசுனா நான் அதை கேட்பேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம பேசுகிற வீணான வார்த்தை, சொல்லுங்கள், இப்போ அளந்து பேசணும், ஜாக்கிரதையாக பேசணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஜாக்கிரதையாக பேசணும்.
இயேசு கேட்குறாரு. சொல்லுங்களேன், கொஞ்சம் சந்தோஷமாக பார்த்து சொல்லுங்கள். இஷ்டத்துக்கு கணவரை பேசுவாங்க பாருங்கள் வீட்டில். உன்னை கல்யாணம் பண்ண பாரு போயும் அவர் இயேசு கேட்குறான்ற பயமே கிடையாது. அவர் சொல்லுவார், உன்னை கல்யாணம் பண்ணாம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா நான் இப்படி இருந்திருப்பேன் தெரியுமா, அதெல்லாம் தரேன்னு சொன்னாங்க, நான் பரிதாபப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா தான் தெரியும் என் கதை என்னவோ நடந்திருக்கும்னு. நம்ம ஜாக்கிரதையாக பேசணும். கணவன் மனைவி பேசினா கூட கணவர் மனைவியை மதித்து பேசணும், மனைவி கணவரை என்ன பண்ணணும், மதித்து பேசணும். இஷ்டத்துக்கெல்லாம் பேசிடக்கூடாது. இப்போ தெரியாது, ஆனால் ஒரு நாள் அங்கே நியாய தீர்ப்பில் நின்று, நான் சொல்லலைப்பா, ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, இன்னும் செய்யணுமா, கணக்கு ஒப்புவிக்கணும். அப்போ அவர் டைரியில் எல்லாம் நோட் பண்ணப்படுது. அப்படி தானே இப்போ நான் அதை பிரசவம் பண்ணுறதில்ல, அது ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைக்க. மல்கியா 3 இருக்குது. இன்னொரு புக்கு இருக்குது பாருங்கள், ஞாபக புஸ்தகம். சொல்லுங்கள், மனுஷன் செய்கிற நன்மை தீமையெல்லாம் அது எழுதப்படுது. நீங்கள் ரகசியமாக போய் யாருக்கோ தான தர்மங்களை கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு வரீங்க, உங்களுக்கு இருக்காது. ஒரு வேலைக்கு தான் உங்கள் கையில் காசு இருக்குது, பசின்னு சொல்லிட்டாங்க, எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டு வீட்டில் வந்து ஏசப்பா பசிக்குதுன்னு சொல்கிறீங்க பாருங்கள், அதை அவர் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நம்முடைய எல்லாவற்றையும் ஆண்டவர் ஞாபக புஸ்தகத்தில் எழுதுகிறார். நம்ம ஆண்டவர் நம்ம படியை நன்றாக அளந்து மடியில் போடுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் ஏமாற்றவே மாட்டார். சொல்லுங்கள், இயேசு ஏமாற்றவே மாட்டார். நம்ம அளக்கிற அளவின்படியே நமக்கு அளக்கப்படும், எக்ஸ்ட்ராவாக அளப்பார். அல்லேலூயா. எப்படி அளப்பார்னா, அமுக்கி குலுக்கி நன்றாய் சரிந்து மடியில் விழும்படி அளப்பார். அல்லேலூயா. அதனால தான் மற்றவங்களுக்கு ஜாக்கிரதையாக நம்ம செய்யணும். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரோமர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிப்போம். ரோமர், கவனிங்க. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவளே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாய் தீர்க்கிறது. அப்படியே வச்சிருங்க. அந்த கவனிங்க, நாம் மற்றவங்களை குற்றவாளியை தீர்க்கும் பொழுது, அதாவது இப்போ கவனிங்களா, நான் இப்படின்னு பேசுகிறேன், சில நேரம் கை நீட்டுறேன்ல, இந்த 2 கை தான் உங்களுக்கு நேரம், 3 விரல் எனக்கு நேரம் இருக்குது. அதனால் மற்றவங்களை என்ன நியாயம் தீர்க்கும்? ஏன் அனுபவம், யாரோ ஒரு காரியம், ஒரு தவறு இருக்குது, ஏதோ ஒரு காரியம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், பார்த்துடுறேன், இல்லை என் காதுக்கு வருதுன்னா உள்ளே வாங்கிட்டு பூட்டி சாவியை தொலைச்சிருவேன். அது போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருவார். ஆரம்ப நாட்கள் மற்றவங்ககிட்ட சொல்லி நிறைய வாங்கியிருக்கிறேன். அப்புறம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த, யாரை பற்றியும் பேசாது, என்கிட்ட மட்டும் பேசு, விட்டுடுன்னார். இப்போ விட்டுடுறது. ஆண்டவரே நீங்கள் பார்த்துங்க. ஒரு வேளை எனக்கு ஒரு விதமாக எதாவது செய்கிறாங்க பேசுகிறாங்கன்னா தனியாக போய் முழங்கால் போட்டு, ஏசப்பா இப்படி இருக்குது, இப்படி கேட்குறேன், நீங்கள் பார்த்துங்க ஆண்டவர். அவர் சொல்ல, நீ மன்னிச்சிருன்னுவார். சரி, அவங்களுக்கு உதவி செய்ய, சரி ஆண்டவர்னு கேட்டுக்கோ, அவ்வளோதான். ஆனால் கொஞ்ச நாளில் நான் பார்த்துருக்குறேன், ஆண்டவர் சரியாக அந்த காரியங்களை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் மற்றவர்களை யாரையும் குற்றவாளியாக தீர்க்கக்கூடாது. ஏன்னா நியாய தீர்ப்பு நாளில் நம்ம கணக்கு கொடுக்கணும். மற்றவர்களை நியாயம் தீர்த்து அதே குற்றத்தை நாம் செய்யும் பொழுது நாம் குற்றவாளியை நாமே தீர்த்து கொள்கிற 2ஆம் வசனத்தை கவனிப்போம். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். 3ஆம் வசனம், இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளை செய்கிறவளே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அதை வைத்திருங்க. மற்றவங்களை நம்ம ஈஸியாக குற்ற தீர்த்துட முடியும், ஆனால் நம்ம ஒருத்தர் நியாயம் தீர்க்கிறவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஜாக்கிரதையாக இருக்கணும். யாரை குறித்து நியாய தீர்ப்பு செய்யக்கூடாது. அப்படி செய்தால் வேதம் சொல்லுது, தேவனுடைய நியாய தீர்ப்பு தப்பிக்கவே முடியாது. அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற ஜட்ஜ்மெண்ட்டு பணம் கொடுத்துடலாம், என்ன வேணாலும் செஞ்சிடலாம். தேவனுடைய நியாய தீர்ப்பில் நீக்கும் பொழுது அவர் சரியாய் நிதானமாய் நியாயம் தீர்ப்பார். அதனால் நாம் கவனமாக இருக்கோம். அதனால தான் ரோமர் 1, 28, 29 வசனங்களை வாசிக்கும் பொழுது கவனிங்க, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அதை அப்படியே வைத்திருங்க. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில்
ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, அவர் அறிகிற அறிவுக்கு நம்ம முயற்சி செய்யணும். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு பற்றி கொண்டிருக்க நமக்கு மனது இருக்கணும். அப்படி இல்லாதிருந்தால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். கவனிச்சு பாருங்க. மற்றவர்களுக்கு நம்ம ஆண்டவர் அறிகிற அறிவில் நம்ம வளராமல் போனால் நம்முடைய சிந்தையில் கேடான சிந்தை உண்டாக. 2 அது அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவர்கள் சகலவித, இப்படி கேடான சிந்தனை என்ன கவனிங்க, அங்கே பாருங்க. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும், குரோதம்னா என்னென்ன போட்டு பார்த்தேன், கெட்ட நடத்தையும், குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய். இத்தனை காரியங்கள், அதாவது 10 தவறான காரியங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிரப்ப நம் முயற்சி செய்யும். அப்படி அவர்கள் நிரப்பப்படும் பொழுது, இந்த 10 தவறான காரியங்களால் நிரப்பப்படும் பொழுது 13 விதமான தவறான பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உருவாகும். அதைத்தான் நீங்கள் பார்க்குறோம். முதலாவது புறங்கூறுகிறவர்களுமாய், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், தேவ பகைஞருமாய், துராகிரதம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தை உள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவருமாய். அப்படியே வச்சிருங்க, கவனிங்களேன். முதல்ல பார்க்குறோம் புறம் கூறுகிறவர்களுமாய். என்னது? புறம் கூறுதல். அடுத்தது அவதூறு பண்ணுகிறவர்கள், தேவ பகைஞர். அடுத்தது துராகிரதம் பண்ணுகிறவர்கள், அகந்தை உள்ளவர்கள், வீம்புக்காரர், பொல்லாதவைகளை யோசித்து. யார் குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம், எந்த மந்திரவாதி வீட்டுக்கு போகலாம், அவங்க தொழிலை எப்படி நஷ்டப்படுத்தலான்னு அப்படி பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய். அடுத்தது பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய். அடுத்த வசனம் உணர்வில்லாதவர்களாய். எவ்வளவோ ஆண்டவர் உணர்த்தினால என்ன இருக்காது, உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கை மீறுகிறவர்களுமாய். ஞானஸ்தானத்தில் இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணி ஆண்டவரை வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, உமக்காக நான் வாழுவேன், இனி மற்ற தவறான எந்த காரியத்துக்கும் நான் போக மாட்டேன்னு தண்ணீரில் நம்ம அடக்கம் பண்ணப்பட்ட நாம அந்த உடன்படிக்கை மீறும் பொழுது, அடுத்தது சுபாவ அன்பில்லாதவர்களுமாய். இன்றைக்கு இதுதான் இல்லாமல் போயிடுச்சு பாருங்க. நேச்சுரல் லவ் கூட இல்லாமல் போயிடுச்சு மக்களுக்குள்ள. சுபாவ அன்பில்லாதவர்களுமாய். அடுத்தது இணங்காதவர்களுமாய். அடுத்தது சொல்லுங்க, இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனுஷங்க 13 விதமான தவறான காரியங்களை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. நாம் இருக்கிறோமா, நான் இருக்கிறேன், நான் யோசிக்கணும் இந்த வசனத்தை வைத்து. இதுதான் நமக்கு கண்ணாடி. இந்த காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குதா? இருந்தால் அவருடைய வருகையில் நம்ம போக முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசுத்தம் உள்ளவன், சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், ஆண்டவருடைய பிள்ளைகள் பரிசுத்தத்துக்கு முயற்சி பண்ணி கொண்டே இருக்கணும். இந்த வசனம் தான் நமக்கு ஆதாரம். இதை வைத்து இதெல்லாம் எனக்குள்ளே இருக்குதான்றது கவனித்து நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்ம அறிக்கை செய்து சுத்திகரித்து கொண்டு இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் என் வாழ்க்கையில் இருக்குதா ஆண்டவரே? இந்த பார்த்தோமே 13 காரியங்கள், ஆண்டவர் இதெல்லாம் என் வாழ்க்கையில் வேணாம்ப்பா. அதாவது ஆண்டவர் சிநேகிக்கிற, நான் பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப சுலபங்க. நான் சொல்கிற பயத்தோடு தான் இங்கே பிரசங்கம் பண்ணுறேன். பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப சுலபம். நல்லா கவனிங்க. நம்முடைய மனசு, நம்முடைய ஆத்மா நம்ம விரும்பும்படி இருக்க விடாது. பவுலே சொல்கிறார்ல, நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாதே செய்கிறேன்னு சொன்னாலும் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் புறமான ரோமர் 8:2 சொல்கிறாரு, என்னை பாவம் மரணம் என்பதின் பிரமாணத்தின் என்னை விடுதலை ஆக்கிச்சுன்னு பவுல் சொல்லுகிறார். நம்மை விடுதலை ஆக்குகிற ஒரு தெய்வம் பரிசுத்த ஆவியான உயிரோடு கூட இருக்கிறார். இது எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுமா? யோசிச்சு பாருங்க. இப்படி இருந்தால் கர்த்தருடைய வருகையில் நம்ம காணப்பட முடியாது. ஆனால் ஆண்டவர் எப்படி வருவார்? முதலாவது ஆட்டுக்குட்டியாக வந்தார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நமக்கு ஆட்டுக்குட்டியாக சிலுவையில் ரத்தம் சிந்தினவராய் நமக்கு வெளிப்பட்ட முதலாவது ஒரு கன்னிப்பெண் வயிற்றில் ஆண்டவர் எல்லாருக்கும் கிருபாதார பலியாக மறிக்கும்படி பிறந்தார். மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்னைக்கு போயிருக்கிறார். இனி எப்படி வரப்போகிறார்? 1 தெசலோனிக்கேயர் 5:2 சொல்லுகிறது, வாசியுங்கள்.
இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். யோசிச்சு பாருங்க, நம்முடைய ஆண்டவர் எப்போ வருவார்னு தெரியாது, எப்போ வருவார்னு தெரியாது, எப்போ வேணும்னாலும் வரலாம். ஒரு வேளை இப்போ பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வேலையில் கூட அவர் வந்துடலாம். கடைசி நிமிஷ துளியில் நம்ம நிற்கிற தலைமுறை கூட ஜனவரி மாதம் அதை சொன்னார். நம்ம கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் ரகசியமாக வருவார். அவர் எப்போ வருவார், எப்படி வருவார், ஆனால் சொல்லிட்டு போயிருக்கிறார், நான் வருவோம்ப்பான்னு சொல்லிட்டு போயிருக்கார். அதனால் நம்ம என்ன பண்ணணும், காத்திருக்கணும். 1 தெசலோனிக்கர் 4:16 சொல்லுகிறது, பகிரங்கமாக கர்த்தர் வரப்போகிறார். ஏனெனில் கவனிங்க, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும், சொல்லுங்க, பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள். அவர் பகிரங்கமாக வரப்போகிறார். எதுக்கு வரப்போகிறாரு? நம்ம எல்லாம் அழைத்து கொண்டு போக வரப்போகிறார். அல்லேலூயா. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறேன்னு சொல்கிறார்ல, அந்த வீட்டில் வாழ வைக்க நான் யோசிச்சு பார்க்குறேன். நம்ம இருக்கிற வீடே எவ்வளோ அழகாக கட்டுறாங்களே, பரலோகம் எவ்வளோ அழகாக இருக்கும். ஆண்டவர் நம்ம கட்டியிருக்கிற வீடு எவ்வளோ அழகாக இருக்கும், எவ்வளோ பெருசாக இருக்கும், எப்படி இருக்கும். ஏதேன் தோட்டத்தில் 4 நதி ஓடிச்சான், அங்கே எல்லா கற்களும் கொட்டி கடந்து தான், எல்லா கனி மரங்களும் இருந்து அவர் ஏதேன் தோட்டமே அவ்வளோ அழகாக படைச்சாரு. நம்ம வாசம் பண்ண போகிற பரலோகம் எவ்வளோ அழகாக இருக்க போகுது. அல்லேலூயா. அங்கே பசி எடுக்காது, அங்கே கண்ணீர் கிடையாது, அங்கே தாகம் எடுக்காது. அங்கே தேவ தூதர்களை போல அவரை போல மாறி நம்ம வெண்வசரம் தெரிவித்து அவரை பாடி ஆராதிச்சுக்கிட்டே இருக்க போகிறோம். அல்லேலூயா. அதுக்கு தான் இந்த பூமியில் பாடு சகிக்கிறோம். ஆண்டவருக்கு சோத்திரம். இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் கிறிஸ்துவாக வாழுகிறது என்பது ஒரு வழி பாதை. சொல்லுங்க, முன்னாடி இயேசு போற, பின்னாடி நான் போகிறேன். சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்களேன். முன்னாடி இயேசு போகிறார், நான் பின்னாடியெல்லாம் திரும்பி பார்க்க முடியாது. ஏன்னா பின்னாடி பாதாளம் இருக்குது, நரகம் இருக்குது, பேய்ங்க இருக்குது, உலகம் இருக்குது, ஈச்சை இருக்குது, எல்லாம் இருக்குது. சைடில் லெஃப்ட் ரைட் எங்கேயுமே திரும்ப முடியாது. முன்னாடி போகிற இயேசுவை நோக்கி சிலுவை எடுத்துக்கிட்டு ஏசப்பா பின்னாடி வர்றேன்னு பொதுவாக நடந்து எனக்கு ஒரு ஆசை. ஏசப்பா ஒரு நாள் யார் எங்கே உட்காராங்களோ இல்லையோ உங்கள் கால ஓரத்தில் வந்து உட்காந்துன்னு ஆண்டவரே. அல்லேலூயா. அதுதான் ஆசை எனக்கு. ஆண்டவரே, யாருக்கு எங்கெங்கெல்லாம் சீட்டில் கொடுக்குறீங்க இல்லையோ, நான் உங்கள் காலை கீழே பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறேன் ஆண்டவரே, அதை மட்டும் செய்யுங்க ஆண்டவரே, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம ஒரு கற்பனை கடவுளை ஆராதிக்கலை, நம்ம மெய்யான தெய்வத்தை, என்னை நேசித்து நம்மளை நேசித்து நம்ம தேடி வந்த தெய்வத்தை, நம்முடைய பாவத்தை எல்லாம் இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்த தெய்வத்தை, நம்ம மேல் அன்பு கூர்ந்து நமக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தெய்வத்தை தான் ஆராய்ச்சிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. என் ஜெபத்தை உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறார். இந்த பிரசங்கத்தை பரலோகம் கவனிச்சிட்டு இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஆரவாரத்தோடு வரப்போகிறாரு. நாமும் கூட உயிரோடு இருக்கிற நாமும் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோமா? ஒரு இமைப்பொழுதுல, சொல்லுங்க, இமைச்சு பாரு அப்படின்றதுக்குள்ள சரீரம் மாறிடுமா? யாருக்கு? யாருக்கு? எனக்குன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். உங்களுக்கெல்லாம் அதில் ஆசை இல்லையா? அப்படின்றதுக்குள்ள சரீரம் வேற வேற சரீரம் பறக்க ஆரம்பிச்சிருவோமா? அல்லேலூயா. ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோமா? அல்லேலூயா. இது ஒரு பெரிய பாக்கியமான வாழ்க்கைங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுக்கு தான் பிசாசு போராடுறான். இந்த உலகத்தில் நம்மக்கிட்ட போராடுறான். ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு பாருங்க. ஒரு ஆத்மா கூட அவன் விட மாட்டான் ஆதாயப்படுத்துறதுக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வருகையில் நாம் காணப்பட வேண்டும் என்றால் அவர் எப்படி வருவார் என்று பார்த்தோம். வருகையில் நாம் எப்படி இருக்க வேண்டும், அவர் வருகையில் காணப்படணும் எப்படி இருக்கணும். மத்தேயு 24:44 சொல்லுகிறது, நீங்கள் நினையாத நாழிகையில் மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாக இருங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எவர் ரெடியாக இருங்க. சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து ஆயத்தமாக இருங்க. ஐயா சொல்லுங்க ஐயா. நேரலை வீடுகளில் இருக்கிறவங்க ஆயத்தமாக இருங்க. இது ஆண்டவர் சொல்ற, நீங்களும் ஆயத்தமாக இருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவர்கிட்ட ஆயத்தமாக இருக்கணும். அதனால தான் மத்தேயு 25 அங்கே 10 கன்னிகைகளை பற்றி பார்க்குறோம். 25:1 வாசிப்போம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்க்கு கொண்டு போக
புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பா இருக்கு. இப்போ பரலோகம் மோட்சம் ஏசுநாதன்னு சொன்னால் நமக்குன்னா கஷ்டமாக வருது, துக்கமாக வருது. எப்படா வர போகிறார் ஆண்டவர், எப்படா வந்து கூட்டிகிட்டு போக போகிறாருன்னு இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுல்ல. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்குற பரிசுத்தம், ஆண்டவர் எதிர்பார்க்குற ஜபஜீவியம், ஆண்டவர் எதிர்பார்க்குற ஆயத்தம் என் வாழ்க்கையில் தேவை, உங்கள் வாழ்க்கையில் தேவை. அல்லையிலே சொல்லுமா, அல்லையிலையா. அதில் அவர் உவமையாக சொல்கிறார். பரலோக ராஜ்யம் 10 கன்னிகைகள் ஒப்பானா ஒரு நல்ல ஆயத்தமாக பரிசுத்தமாக இருக்கிற தூய்மையான ஒரு வாழ்க்கையோடு கூட அந்த மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பா சொல்கிறார். 10 கன்னி 10 பேர் மட்டும் இல்லை, ஆண்டவரை இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாக வாழ்ந்து ஆண்டவருடைய கற்பனைப்படி வாழ்கிற எல்லாரும் கன்னிகைகளுக்கு ஒப்பா இருக்குது. அவங்க எப்படி இருக்கிறாங்க? 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. 6ஆம் வசனம், நடு ராத்திரியில் ஆண்டவருடைய வார்த்தையே சொல்ற, நடு ராத்திரி இதோ மணவாளன் வருகிறார். சொல்லுங்க. அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிடுச்சு. திடீர்னு தூங்கிட்டு இருக்கிறோம், இயேசு வர்றார், மணவாளன் வர்றான்னு சத்தம் கேட்டால் எப்படி இருக்கு? அப்படி சத்தம் கேட்கணும், வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இதோ மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் உண்டாயிடுச்சு. அடுத்த வசனம், அப்பொழுதுதான் இந்த கன்னிகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். சொல்லுங்க. தங்கள் தீவட்டிகளை, அந்த நாட்கள்லாம் கரண்ட்டு கிடையாது, பந்தம் தான், அந்த தீவட்டி தான் வெளிச்சத்துக்கு. இந்த நாட்களில் நிறைய இருக்குது வச்சுங்க. அதாவது தீவட்டிங்கிறது வெளிச்சம் நிறைந்த வாழ்க்கை, கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கை, பரிசுத்தம் நிறைந்த வாழ்க்கை, வேதம் நிறைந்த வாழ்க்கை, ஆத்தும பாரம் நிறைந்த வாழ்க்கை. எப்பொழுதும் மைண்டில் இயேசு குறித்த சிந்தை. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தைய ஜீவனும் சமாதானம். ஆவியினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை. சொல்லுங்க. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை, கர்த்தருடைய வசனத்தினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை. எப்பொழுதும் இயேசு. தூங்கினா கூட இருதயம் லப்டப்னு அடிக்குது இல்லை? இயேசு இயேசு இயேசு. தூங்கினா கூட இருதயம் இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு உள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. அப்படி இருக்கிறவங்க தான் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்துருவங்க. ஆனால் 5 கன்னிகைகளை வந்து பார்த்தேன், வர்றப்போ பார்த்துக்கலாம், வருவான்னு சொன்னார், கண்டிப்பாக போயிடணும். ஆனால் வர்றப்போ பார்த்துக்கலான்ட்டு எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு போகல. ஆனால் ஆசை நிறைய போயிடணும்னு ஆயத்தம் இல்லை. சொல்லுங்கள். ஆசை அதிகம், ஆயத்தம் இல்லை. அப்படி தான் இருக்கிறோம். பரலோகம் ஏசுனாருன்னா சந்தோஷமான ஆண்டவர் சொல்கிறார்ல ஆயத்தம். நமக்கு ஆயத்தம் இருக்குதா? நம்ம ஆயத்தமாக வரோமா? அந்த எண்ணம் இருக்குதா? இன்னைக்கு உண்மையாகவே ஆண்டவர் வர்றாருங்கிற அந்த நினைப்பே இல்லாத தான் இருக்கிறோம் ஜனங்க, ஊழியர்கள். சபைகளெல்லாம் நடக்கிறதெல்லாம் இயேசுவுக்காக நடக்கலை, தங்களுடைய ஆதாயத்துக்குன்னு நடத்துகிறாங்க. கூட நேத்திக்கு ஒரு ஊழியரை பற்றி கேள்விப்பட்டேன். நல்ல வேதகம கல்லூரியெல்லாம் முடித்து நல்ல ஒரு சபையில் 5 வருடம் உதவி ஊழியராக இருந்திருக்கிறார். அவருக்கு ஒரு நெருக்கம், ஒரு பிரச்சனை, போராட்டம். அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் அந்த ஊழியர்லாம் சரியாக கவனிக்கலையாம். அவருக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பு நிறைய வச்சுருந்துருக்கிறாரு. அந்த ஊழியரோ இல்லை மற்றவங்களாம் அவரை சரியாக கவனிக்கலை, அவருடைய தேவையை வந்து விசாரிக்கலை. இதனால் மனம் உடஞ்சி போய் மறுபடியும் இந்து மார்க்கத்துக்கு போய் மறுபடியும் மாலையை போட்டு மறுபடியும் கோயிலுக்கு போகிறாராம். இப்போ யாருக்காக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தான்னு எனக்கு தெரியல. நான் நேற்றிலும் யோசிச்சுட்டே இருக்கிறேன். அதாவது ஞானஸ்தான தொட்டியில் இறங்கும் பொழுது என்ன யோசனையோடு எடுத்தார்? கல்யாணத்துக்காக எடுத்துருப்பார்னு நினைக்கிறேன், தேவைக்காக எடுத்துருப்பார்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்படி இல்லை. ஞானஸ்தானங்கிறது பழைய வாழ்க்கையை நான் புதைக்கிறேன். சொல்லுங்கள். பழைய வாழ்க்கையை, செத்து போன வாழ்க்கையை இயேசுவோடு நான் அடக்கம் பண்ணப்படுறேன். அப்போ அடக்கம் பண்ண போயிடுச்சுல. இப்போ புது வாழ்க்கை இயேசுக்காக வாழணும். ஆண்டவர் சொன்னால், என்னை ஒருவன் பொன்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். இந்த வசனத்தை கேட்ட உடனே இயேசுக்கு பின்னாடி வந்த நிறைய பேர் காண பாருங்க. அப்போ 12 சீஷரையும் பார்த்து கேட்குறாரு, நீங்களும் போய் விட ஆயத்தமாக இருக்கிறீங்களோ? அதில் பேசுகிறேன், ஆண்டவரே நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? சொல்லுங்கள். ஆண்டவரே, ஜீவனுள்ள வசனம் உங்ககிட்ட தானப்பா இருக்குது. அல்லேலூயா. நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? சொல்லுங்கள். இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. பாடுகள் மத்தியிலையும் போராட்டங்கள் மத்தியில் இதை பிரசங்கம் பண்ணுகிற என் வாழ்க்கையில் 31 வருஷம் ஆகுது. இயேசு என்னை சந்திச்சு, இயேசு அறியாமல் தான் இந்த ஆலயத்துக்கு வந்தேன். என் வாழ்க்கையை மாற்றி எனக்கு ஊழியக்கான மாற்றி வைத்து இன்றைக்கி ஆசுரமாக வச்சுருக்கேன். ஆனால் நான் போன பாதையெல்லாம் கடுமையான பாதைகள், ரொம்ப போராட்டமான நிறைந்த வாழ்க்கை.
எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ போராட்டங்கள். ஆனால் எல்லாவற்றிலும் இந்த 2015 பெருவெள்ளம் வந்து என் வீடு அழிஞ்சு போனேன், பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆனது, எனக்கு ஸ்ட்ரோக் வந்து முடியாமல் போயிருந்து, எல்லாம் அழிஞ்சு போய் நைட்டு போய் பார்க்குறேன், ஒன்றுமே இல்லை. நடு ரோட்டில் தலையில் கை வச்சுட்டு உட்காந்தேன் நான். 2015 எனக்கு நல்லா தெரியும், நவம்பர் மாதம் நடு ரோட்டில் உட்காந்து அழுதேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்காக வாழும் பொழுது நம்ம சில நேரம் பாடு சகிக்கணும், ஓடிடக்கூடாது. சில நேரம் நம்ம இழக்க வேண்டி இருக்கும், சில நேரங்கள் அவமானங்களை சகிக்க வேண்டி இருக்கும், சில நேரங்களில் நல்ல வேலை போயிடும் பாருங்க, சில நேரங்களில் நம்ம நெருக்கமான உறவுகள் பிரிந்து போயிடும், சிலர் நம்ம ஏமாத்திடுவாங்க பாருங்க, சிலர் துரோகம் பண்ணிடுவாங்க. ஆமாம், இதெல்லாம் நடக்கும் அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில். யாருக்காகவும் இயேசுவை பின்பற்றக்கூடாது சொல்லுங்க. என் அப்பா இயேசுவுக்காக நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் சொல்லுங்க. தேவைக்காக இயேசு கிட்ட வந்து தேவையை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆமாம், இயேசுவுக்காக இயேசுவை பின்பற்றணும் சொல்லுங்க. சத்தமாக சொல்லுங்க. என் தேவைக்காக இயேசு இல்லை சொல்லுங்க. சத்தமாக சொல்லுங்களேன். இயேசுவின் தேவைக்காக தான் நான் இயேசு பின்னாடி போகிறேன். அல்லேலூயா. அப்படி ஒரு தரமான ஒரு கிறிஸ்தவர்களா சீஷர்களா இருக்கத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த பிரசங்கம் பண்ணுறது எளியது, ஆனால் இயேசுவுக்காக இயேசுவை பின்பற்றணும். அவர் விரும்புகிறபடி இயேசுவை பின்பற்றணும். என் விருப்பத்தின்படி இயேசுவை பின்பற்றக்கூடாது. அதுக்கு தான் இதை கையில் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். அவர் சில எதிர்பார்ப்புகளை நம்மக்கிட்ட வச்சிருக்கிறார். இப்படித்தான் வாழணும் என் பிள்ளை, அதுக்கு தான் பேர் சொல்லி அழைத்தார். அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு உங்களை அழைச்சிருக்கிறார். அவர் சுய ரத்தத்தினால் உங்களை மீட்டிருக்கிறார். இந்த உலகத்தில் ரொம்ப காஸ்ட்லியான நபர் யார் தெரியுமா? நீங்களும் நானும் தான். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் இயேசுவின் ரத்தத்துக்கு விலையே கொடுக்க முடியாது. அந்த ரத்தம் உங்களை என்னையும் விலைக்கு வாங்கியிருக்கிறார். சத்தமாலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பாடு சகிக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். 5 கன்னிகளை எல்லாம் விளக்கெல்லாம் ஆயத்தப்படுத்தின புறப்பட்டு போயிட்டாங்க. வசனம் சொல்லுது கதவு அடைக்கப்பட்டது சொல்லுங்க. ஆயத்தமாக இருந்தால் தாங்க போக முடியும். கேட்குறாங்க, ஆண்டவரே அந்த 5 கன்னிகள் ஏமாந்து போனார்கள். ஆரம்பம் நல்லா தான் இருந்தது, நாங்கள் பரலோகத்துக்கு போக போகிறோம், மணவாளனை சந்திக்க போகிறோன்னு ஆயத்தம் நல்லா இருந்தது, ஆரம்பம் நல்லா இருந்தது. ஆனால் இயேசு வருகிறார், மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் கேட்கும்பொழுது ஐயோ நான் உலகத்தை சிநேகித்தேனே, ஐயோ நான் பாவத்தில் இருக்கிறேன், ஐயோ நான் தவறான வாழ்க்கையில் இருக்கிறேன், அன்னைக்கு கதர்னா நடக்கவே நடக்காது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய தீவட்டியை ஆயத்தமாக வச்சுருக்கணும். அல்லேலூயா. தீவட்டி என்ன? தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை எரிகிற விளக்காக இருக்கணும். அல்லேலூயா. யோவான் ஸ்நானம் குறித்து சொல்லுகிறது, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஆண்டவருக்காக எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்கணும். ஒரு ஜெபம் பண்ணுங்களேன். இந்த நேரலை மூலமாக அந்த சத்தியத்தை கேட்குற நீங்கள் கையில் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உமக்காக சொல்லுங்க, உமக்காக எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் என்னை மாற்றும் ஆண்டவரே. என்னில் இருக்க அழுக்கெல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. எனக்குள்ள இருக்கிற தவறான சுபாவங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உமக்காக நான் எரிந்து பிரகாசிக்கணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் வருகிற நிந்தனைகள் மத்தியில், பாடுகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில் உமக்காக நான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் என்னை மாற்றும் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம், சோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 2-3 காரியத்தில் நம்ம ஆயத்தப்படணும். இதை பார்த்து சுருக்கமாக சொல்லி ஜெபம் பண்ணி முடிப்போம். ஒன்று, பரிசுத்தத்தில் ஆயத்தம் சொல்லுங்க. அதாவது இந்த பரிசுத்தத்தில் தான் பிசாசு கை வைப்பான். பரிசுத்தமாக ஒயிட் ட்ரெஸ் போடுறது ஈஸி. நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரம் 3 ஏரியாவும் பரிசுத்தமாக இருக்கணும். இப்போ பிரசங்கம் பண்ணுறேன் நான், என் தாட் லைஃப் உங்களுக்கு தெரியுமா? என் தாட் லைஃப்பில் நான் எப்படி இருக்கிறேன்றது தான் நான் ரியல் மேன், ரியல் ஊழியக்காரன். நான் டில்லி குமார் ஆகிய நான் என் தாட் லைஃப்பில் நான் எப்படி இருக்கிறேன், அதுதான் என் வாழ்க்கை. என் தாட்டு சரியாக இருந்தால் என் வாழ்க்கை சரியாக இருக்கும். என் தாட்டு சரியாக இருந்தால் என் உணர்வு சரியாக இருக்கும். என் தாட்டு சரியாக இருந்தால் நான் எடுக்கிற டெசிஷன் சரியாக இருக்கும். என் தாட்டு சரியாக இருந்தால் நான் செய்கிற செயலெல்லாம் சரியாக இருக்கும். அப்போ உள்ளான நோக்கம் அதுதான் நான் பரிசுத்தமாக இருக்கணும். நம்முடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கை சொல்லுங்க. தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையை கர்த்தர் பார்க்க. மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை அவர் ஆராய்ஞ்சு பார்ப்பார். நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்கிறோன்னு வச்சுங்க,
அந்த உதவி பெறுகிற நபருக்கு நம்ம செய்கிற உதவி மட்டும்தான் தெரியும். இந்த ஐயா, இந்த அம்மா, இந்த சிஸ்டர் எனக்கு உதவி செய்கிறாங்க, சந்தோஷம், தேங்க்யூன்னுவாங்க. ஆனால் நான் என்ன நோக்கத்தோடு உதவி செய்கிறேன்றது யாருக்கு மட்டும்தான் தெரியும்? எனக்கும் தெரியும், ஏசப்பாவுக்கு தெரியும், மூணாவது ஒரு நபருக்கு தெரியும். யாருக்கு? பிசாசுக்கும் தெரியும். ஆமாம், நம்முடைய உள்ளான நோக்கம் சரியாக இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு வெளிப்படுத்த 22:11 பண்ணல, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். சொல்லுங்க, பரிசுத்தம் உள்ளவன், ஆமாம், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். மற்ற அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு வருகிற போராட்டம் எதில் தெரியுமா வரும்? நானும் தான் சர்ச்சுக்கு வரேன், அந்த அண்ணனும் தான், குடும்பம் தான் சர்ச்சுக்கு வருது. நாங்களும் தான் சர்ச்சுக்கு வரோம், அவங்களும் தான் சர்ச்சுக்கு வரும். ஆனால் அவங்க மட்டும் அநியாயம் செய்கிறாங்க, கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, எல்லாம் தப்பு செய்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. போன வாரம் கூட கார் வாங்கிட்டாங்கல்ல, நகை வாங்கினாங்களே, வீடு வாங்கினாங்களே, ஆனால் அநியாயமாக இருக்குதப்பா. ஏசப்பா, நான் உண்மையாக இருக்கிறேன், முட்டி போட்டு போட்டு முட்டிலாம் கொஞ்சம் வலிக்குது, நான் வேதனையோடு இருக்கிறேன், அழுது அழுது என் கண்ணில் கண்ணீர்லாம் வற்றி போச்சு, நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், ஆனால் எனக்கு மட்டும் செய்ய மாட்டீங்களேன்னா, ஏசப்பா கைக்குள்ளே இருக்கிற ஆளுக்கு சீக்கிரத்தில் அவர் கொடுக்க மாட்டார், சரியானதை கொடுப்பார், பெஸ்ட்டானதை கொடுப்பார். அல்லேலூயா. நான் பார்த்துருக்குறேங்க, நான் பார்த்து கண்ணீரோடு சொல்ல முடியும். பெஸ்ட்டு தான் கொடுப்பாருங்க. சாப்பாடாக இருந்தால் கூட பெஸ்ட்டாக தான் கொடுப்பார், ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட பெஸ்ட்டாக தான் கொடுப்பார். சீப்பாலாம் இருக்கும், நம்ம கொடுக்க மாட்டார். ஏன் நான் பார்த்துருக்கிறேன். ஏசு அறியாத பொழுதும் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு தெரியும். ஒருவேளை ஆகிறதுக்கு கூட கஷ்டப்பட்ட நபர். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் மகிமையாக என்னை ஆசீர்வதிச்சு வச்சுருக்கிறார். ஆண்டவர் பெஸ்ட்டை தான் கொடுப்பார். ஆனால் நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் இருக்கணும். அதனால தான் 1 தெசலோனிக்கர் 5:23 சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம், வாசிக்கிறேன், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அதான் ஆரம்பத்தில் பார்த்தல, நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரம் மூன்றும் குற்றமற்றதாக இருக்க காத்துக்கொள்ளணும். அதான் இப்படி சொல்லுவாங்க. தலைக்கு மேலே நிறைய பறவைகள் பறந்து போகலாம். நம்ம வெளியே போகிறோம், தவறான காட்சிகளை பார்க்க வேண்டி இருக்கும், தவறான நபர்களை அணுக வேண்டியிருக்கு, எல்லாம் இருக்கலாம். ஆனால் ஒன்றும் என்னை தாக்கக்கூடாது. அல்லேலூயா. உங்களை தாக்கக்கூடாது. நம்முடைய ஆவி பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம ஆவி கான்சியஸ் பரிசுத்தமாக இருந்தாவே ஜெபம் நல்லா இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்றீங்க? அல்லேலூயா. நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்களேன், யாரையோ கோபமாக பேசிட்டோம், ஏதோ தப்பாக பேசிட்டோன்னா எது தான் முதல்ல பாதிக்கும்? ஜெபந்தான் பாதிக்கும். ஜெபத்தில் ஆண்டவர் ஆராதிக்கிறது பாதிக்கும். இப்போ ஆண்டவரோடு இருக்கிற உறவு என்ன பண்ணிடும்? பாதிச்சிடும். இப்போ நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் பரிசுத்தமாக இருக்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும், பயிற்சி செய்து கொண்டே இருக்கணும். சொல்லுங்கள், முயற்சி செய்து கொண்டே இருக்கணும், பயிற்சி செய்து கொண்டே இருக்கணும். ஒரு நாள் 2 மலை 3 படி ஏறின மாதிரி இருக்கும், 5 படி ஏறின மாதிரி இருக்கும். அடுத்த நாள் பார்த்தா எங்கேயோ கீழே படுத்து கிடக்கிற மாதிரி இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்ஸ் அண்ட் டவுன் தான். ஆனால் ஒரு நாள் வரும், ஆண்டவர் அழகாக தூக்கிமா உன்னதத்தில் உட்கார வச்சிருவார். அல்லேலூயா. உண்மையாக சொல்கிறேன், அழைத்தவர் உண்மையுள்ளவர். கைகளை ஊற்றி சொல்லுங்கள், இப்படி சொல்லுங்கள், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொல்லுங்களேன். அல்லேலூயா. நேரலை மூலம் வீடுகளில் சொல்லுங்கள், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஒரு நாள் அவங்கள கைவிட மாட்டார். ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். அவர் நித்தியத்தை கூட்டிட்டு போற வரைக்கும். அதனால் யூதாவில் சொல்றார், வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மாசற்றவராய் மிகுந்த மகிழ்ச்சியோடு நிலைநிறுத்த வல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மளை ட்ரெயின் பண்ணுவார் பாருங்க. ஆண்டவரே என்னை வலிக்குது, ஆண்டவரே என்னை விட்டுருங்க, ஆண்டவரே இந்த போராட்டத்தில் முடியல ஆண்டவரான கூட அவரை வச்சு நம்மளை உருவாக்கி ஷேப் பண்ணி அவரை போல மாற்றி ஒரு நாள் மகிமையில் நிற்க வச்சிருவார். அல்லேலூயா. யாருக்கு முன்னாடி? பிதாவுக்கு முன்னாடி நம்முடைய ஆண்டவர் இயேசு நம்மை நிற்க வைப்பார். அல்லேலூயா. இந்த நம்பிக்கையினால தான் நாம் இந்த உலகத்தில் அவருக்காக பாடுகளை சகிக்கிறோம். அல்லேலூயா. முதலாவது பரிசுத்தத்தில் நல்ல ஆயத்தமான தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. என் வாழ்க்கைக்குள்ளே சின்ன அசுத்தம் கூட வரக்கூடாது ஆண்டவரே. இந்த புறாவெல்லாம் பாருங்கள், தவறான இடத்துல உட்காராது, தவறானதை சாப்பிடாது. ஆமாம், ரொம்ப ரொம்ப பரிசுத்தமாக தன்னை காத்துக்கொள்ளும், ரொம்ப கவனமாக இருக்குது. அது போல தான் நம்ம இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். நமக்கு மீன் வாங்கிட்டு வந்து சமைப்போம்ல,
எத்தனை பேர் மீன் வாங்கி வந்து சமைச்சு உப்பு போடாமல் சமைச்சிருக்கிறீங்க? மீன் வாங்கி சமைக்கிறோம், கடல் மீன் வாங்கி வந்து சமைக்கிறோன்னு வச்சுங்க. எத்தனை பேர் உப்பு போடாமல் நீங்கள் சமைச்சிருக்கிறீங்க? ஆனால் மீனை எங்கே தான் அது முட்டை பொரிக்குது? கடல் தண்ணியை 1/4 ஸ்பூன் குடிக்க முடியாது, தெரியுமா உங்களுக்கு? 1/2 ஸ்பூன் தண்ணி, கடல் தண்ணி, அவ்வளோ உப்பு. அந்த உப்புக்குள்ளே தான் அந்த மீன் உருவாகுது, பிறக்குது, வளருது, சுவாசிக்குது. ஆனால் அந்த உப்பை நிறைஞ்ச கடல்லேருந்து பிடிச்சிட்டு வர மீனை வாங்கிட்டு வந்து அலசி வெட்டி குழம்பு வச்சா கொஞ்சம் என்ன போடணும்? ஏன்? மீனுக்குள்ளே உப்பு இல்லை. அப்படித்தான் நான், சொல்லுங்கள், இந்த உலகத்தில் தான் இருக்கிற, சொல்லுங்கப்பா. ஆனால் எனக்குள்ளே உலகம் இல்லை, சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் தான் நான் இருக்கிறேன், ஆனால் இந்த உலகம் எனக்குள்ளே இல்லை. அதனால தான் ஏன் சொன்னார், நான் உலகத்தார் நல்லது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. நாம் உலகத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் உலகத்துக்கு சொந்தமானவங்க இல்லை. ஒரு நாள் எக்கால சத்தம் எனக்கு மட்டும்தான் கேட்கும். இப்படி காதில் கை வைங்களேன், எனக்கு மட்டும்தான் எக்கால சத்தம் கேட்கும். டப்புன்னு நான் பறந்து போயிடுவேன். சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்களேன். நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? ஆயத்தமாக இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த எக்கால சத்தம் கேட்கும். டப்புன்னு நம்ம பறந்துடுவோம். அல்லேலூயா. ரகசியமாக பறந்துடுவோம். வீட்டில் படுத்துருப்போம், காலைல பார்த்தா காணாமல் போயிடும். எங்கே இருப்போம்? இயேசுவோடு இருப்போம். அல்லேலூயா. கேட்கறதுல நல்லா தான் இருக்குது, ஆனால் பரிசுத்தத்துக்கு விலை கொடுக்கணுங்க, லேசு கிடையாது. நம்ம விரும்புகிறதெல்லாம் வெறுக்கிறதெல்லாம் தேடி வரும். பரிசுத்தத்துக்கு முயற்சி பண்ணால் நம்ம வேணான்னு ஒதுக்கிறது தான் தேடி வரும். நம்ம இயேசு ஏற்றுக்கொண்டா எல்லாம் ஆஃபர் ஃப்ரீயாக கொடுப்பான் பிசாஸ். ஆனால் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஜெபம் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதை. 2வது, ஜெபத்தில் நம்ம நல்ல ஆயத்தமாக இருக்கணும். சொல்லுங்கள், நம்ம அதாவது முதலாவது பரிசுத்தத்தில் ஆயத்தமாக இருந்தவங்க ஜெபம் நல்லா இருக்கும். லூக்கா 21ஆம் அதிகாரம் 34, 35, 36 இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவர் இப்படி தெளிவாக சொல்லுகிறார். கொஞ்சம் நல்லா கவனிங்க அந்த வசனத்தை. உங்கள் இருதயங்கள், நீங்களும் நானும் இந்த வசனத்தை கேட்குற எல்லாரும் பெருந்திண்டியினாலும், சொல்லுங்கள், இன்றைக்கி நீங்கள் நடந்து போங்களேன், எத்தனை ஃபாஸ்ட் ஃபுட் கடை இருக்குது. நான் ஒரு நாள் கவுண்ட் பண்ணேன். இங்கே நம்ம அந்த வேளச்சேரி ரோடுலேருந்து அந்த வேளச்சேரி எண்டு வரையும் போனால் 160 கடை லெஃப்ட்டு ரைட்டு இருக்குது. எல்லாம் வெறும் சாப்பாட்டு கடை, விதவிதமான கடைங்க. நான் என்ன எவ்வளோ கடைங்க இருக்குதுன்னு, சின்ன கடையிலேருந்து பெரிய கடை வரைக்கும் ஒரு நான் கொஞ்சம் கம்மியாக தான் எண்ணி இருக்கிறேன், 150க்கும் மேலான கடைங்க. சின்ன சின்ன கடைங்க, பெரிய பெரிய, எல்லாத்துலேயும் கூட்டம் இருக்குது. எல்லா கடையிலும் என்ன இருக்குது? கூட்டம். எல்லா கடையிலும் காரு பைக்கு நிற்குது. எல்லாம் அவசரமாக உள்ளே போய் எதுக்கு தான் போகிறாங்க? பெருந்திண்டி. இப்போ அதான் வச்சு, இப்போலாம் ஆன்லைன் ஆர்டர், வீட்டில் சமைக்கிறது இல்லை பாருங்கள், ஆன்லைன் ஆர்டர்ஸ் இப்படி வந்துடுச்சு. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணு. இப்போ வீட்டில் சுவையாக சமைச்சா சாப்பிட்டா உடம்பு நல்லது. இப்போ ஆன்லைன் ஆர்டர் போட்டு அவசரமாக வாங்கி சாப்பிட்டு உடம்புல என்ன ஆகி போகுதுன்னா ஒபிசிட்டி, ஃபேட்டு எல்லாம் பெருகி போச்சு. அப்போ பெருந்திண்டினாலும், அடுத்தது வெறியினாலும். என்னது வெறி? உங்களுக்கு தெரியும், அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். இன்னைக்கு எல்லாரும் எதில் தான் இருக்கிறோம்? வெறியாக தான் இருக்கிறோம். டிவி பார்க்குறதுல வெறி, சினிமா பார்க்குறதுல வெறி, எல்லாத்துலேயும் வெறியாக தான் இருக்கிறாங்க. அடுத்தது லௌகிக கவலை, உலக கவலை. மக்களுக்கு எப்படி ஆண்டவரே ஜபிக்க முடியலையே, நாலு ஆத்தும ஆதாயம் பண்ண முடியலையே, இன்னும் பரிசுத்தமாக இருக்க முடியலையே, இன்னும் ஊழியம் செய்ய முடியலையே, ஆண்டவரே உமக்கு பிரியமாக நடக்க முடியலன்னு கவலை இல்லை. என்ன கவலை? உலக கவலை. ஆண்டவரே எனக்கு பணம் இல்லையே. தப்பு இல்லை, சில நேரம் கவலைப்பட்டு ஜெபிக்கணும். ஆனால் இதுலேயே கவலையாக இருந்துடுறது. ஆண்டவரே நிறைய கவலை. அடுத்தது பாரமடையாதபடி, நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு என்ன பண்ணுங்க? எச்சரிக்கையாக இருங்க. ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை எச்சரிக்கை, எதுலேயும் பாரம் அடையாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். அடுத்த வசனம், பூமியிலெங்கும் குடியிருக்கிற அவர் அனைவர் மேலும் அது ஒரு கண்ணி போல வரும் மற்றவங்களுக்கு. அடுத்தது, ஆகையால், சேர்ந்து வாசிங்க, இனி சம்பவிக்க போகிறவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும், சொல்லுங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. அப்போ இருதயத்தில் இந்த பாரெல்லாம் வரக்கூடாதுன்னா எப்பவும் ஜெபிக்கிற ஜெப ஆவி, கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி. சகரிய புத்தகத்தில் வாசிக்கிறோம்ல, கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி.
அந்த ஜெப ஆவி, மன்றாட்டின் ஆவி, ஆத்தும பாரத்தினால் நிரப்பப்பட்டா. நான் இப்போ அழுது ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஆத்தும பாரத்தினால நிரம்பிக்கிட்டே இருக்கணும், சுவிசேஷ பாரத்தினால நிரம்பிக்கிட்டே இருக்கணும். நம்ம இருதயம் எதனால நிரப்பப்படுது? ஆண்டவரை இப்படி கேளுங்களேன், ஆண்டவரை உங்கள் பாரத்தை எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க ஆண்டவரை, கேளுங்களேன், கேட்டு பாருங்களேன். ஆண்டவரை உங்கள் பாரம் என் இருதயத்தை நிரப்பட்டுப்போம், என் பாரத்தெல்லாம் உங்கள் பாதத்தில் வச்சிடறோம்பா. ஆண்டவர் பாரம் நம்ம நிரப்பிட்டா நான் சொல்கிறது தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது, அழுது ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் எப்பொழுதும் ஜெபத்தில் ஆயத்தமாக இருக்கணும். சொல்லுங்கள் ஆண்டவர் ஸ்தோத்திரம். இன்னொரு காரியத்தை 3வது சுருக்கமாக பார்ப்போம். எசேக்கியேல் 38:7 அங்கே ஒரு வசனத்தை அவர் சொல்லுகிறார். நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாக இரு. ஆண்டவர் ஒரு பெரிய பொறுப்பை, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட, அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட, அவருக்காக உடன்படிக்கையில் நம்ம ஒப்பு கொடுத்த நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. நான் ஆயத்தமாகணும், என் கூட இருக்கிறவங்கள ஆயத்தப்படுத்தணும். அல்லேலூயா. நம்ம கூட இருக்கிறவங்கள நல்லா ஆயத்தப்படுத்தணும். நான் உண்டு, என் வீடு உண்டு, என் குடும்பம் உண்டு இல்லை, இது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம மூலமாக ஒரு சிலர் ரட்சிக்கப்படுகிறார்களா? ஒரு சிலர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்களா? ஒரு சிலர் ஞானஸ்தானம் எடுக்கிறார்களா? ஒரு சிலர் ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வரோமா? ஒரு சிலரை சபை கல்வி படிக்க வைக்கிறோமா? ஒரு சிலரை பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ளே நடத்துகிறோமா? ஒரு சிலரை நல்லா ஜெபிக்கிறவங்களா மாற்றுறோமா? நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்க கூட 2 பேர் புதுசாக வர்ற கிறிஸ்தவர்களை வச்சு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கணும், ஆயத்தப்படுத்தணும், வேதம் படிக்க ஆயத்தப்படுத்தணும், ஊழியம் செய்ய அவங்கள ஆயத்தப்படுத்தணும். நம்ம மூலமாக ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தணும். அல்லேலூயா. இயேசு 12 சீஷரில் வைத்து அவர் ஆயத்தப்படுத்தணும். அவங்க எல்லாரும் உலகமெங்கும் போய் சுவிசேஷ பிரசங்கித்தார்கள். அதில் ஒருவர் தான் தோமா, நம்முடைய பட்டணத்துக்கு இந்த சின்ன மலைக்கு வந்தார். அல்லேலூயா. நாம் யாரை ஆயத்தப்படுத்துகிறோம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் யாரை ஆயத்தப்படுத்துறீங்க? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் யாருக்காவது பயிற்சி கொடுக்குறீங்களா? யாருக்காவது இயேசுவை பற்றி சொல்லி அவளை ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வர்றீங்களா? அவங்கள பாவ மன்னிப்பு நிச்சயத்துக்குள்ளே நடத்துகிறீங்களா? அவங்கள கொண்டு போய் சபை கல்வியில் உட்கார வச்சு அவங்க சத்தியத்தை அறிகிறதுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்களா? இதெல்லாம் பரலோகம் கவனிக்குது, பரலோகம் கவனிக்குது. எப்பவுமே ஆண்டவர் முகத்தை பார்த்து ஆண்டவரே எனக்கு தேவை, எனக்கு தேவைன்னு சொன்னால் ஆண்டவருடைய இருதயம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் முகத்தை பார்க்கும் பொழுது, அவருடைய பாரத்தினால் நம்ம நிரப்பப்படும் பொழுது நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கான். அப்படி இருந்தால் மத்தேயு 25:23 இது மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை வரும். மத்தேயு 25 அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். கடைசி வார்த்தை, உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. இந்த வார்த்தையை சொல்லுங்கள், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. நமக்கு ஒரு நிச்சயம் இருக்குது, ஒரு நாள் இயேசுவின் சந்தோஷத்திற்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம். அல்லேலூயா. அது நித்திய மகிழ்ச்சி நம்ம தலை மேலே இருக்கும். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? புதிதாக யாராவது வந்திருந்தீங்கன்னா இந்த இயேசுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தகப்பனாக இருக்கிறார். நீ ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து. ஹல்லேலூயா. ஜெபத்தில் நீங்கள் ஆயத்தப்படுங்கள், பரிசுத்தத்தில் ஆயத்தப்படுங்கள், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற விஷயத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள். இந்த வசனத்தை கேட்டு விட்டு போய்விடாதபடி இதை சிந்தித்து உங்களை அர்ப்பணிங்கள். வலது கருத்து உயர்த்தி, ஆண்டவரே நீர் என்னோடு பேசி இருக்கிறீரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வருகையில் நான் காணப்படணும் ஆண்டவரே, நான் கைவிடப்பட்டு போய்விடக்கூடாதப்பா. சொல்லுங்கள் ஆண்டவரே, உம்முடைய வருகையில் நீர் வரும் பொழுது நான் ஆண்டவரே உம்முடைய வருகையில் காணப்படணும் ஆண்டவரே, உம்முடைய ரகசிய வருகையில் நீர் என்னை எடுத்துக்கொள்ளணும் ஆண்டவரே. அப்படி நீ செய்ய போகிற கிருபைக்காக சோத்திரம் சோத்திரம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஆண்டவரே செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசின நல்ல ஆண்டுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தருடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசினுடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்பட, ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறவர்கள் நாங்கள் ஆயத்தப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வார்த்தைகளை ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் ஆண்டுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீரே ஆண்டவரை மகிமைப்படுவீராக.
ஸ்தோத்திரிக்கிறோம். ஆன்லைனில் உங்களுடைய தேவைகளை அனுப்பியிருக்கிற ஒவ்வொருடைய ஜெப விண்ணப்பங்களை ஆண்டவர் சந்தியுங்க, கேட்பீராக, அற்புதங்களை செய்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்முடைய கைகளில் காணிக்கைகளை எடுத்துக்கொள்வோம். பிறகு தேவைகளுக்காக ஜெபம் பண்ணி இந்த ஆராதனை நிறைவு செய்வோம். கர்த்தருக்காக கொடுக்கறது ஒரு ஆராதனை. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார் என்ற நம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய ராஜ்யத்தின் விஸ்தரிப்புக்காக நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தின் உமக்கு கொடுக்க கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். இவைகளை ஆசீர்வதிங்க. உடைய ராஜ்யம் ஆண்டு விரிவாக்கப்படணும். உடைய பிள்ளைகளை இன்னும் கொடுக்க இவர்களை ஆசீர்வதி. தேவைகளை சந்தி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு பாடலின் கவியை பாடும்பொழுது கர்த்தருக்கு காணிக்கைகளை படைப்போமாக. நியாய தீர்ப்பு நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. இந்த மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. இந்த மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. கண்களை மூடி நம் ஜெபம் இருக்கிற இடத்துல யாவரை எழுந்திருந்து நம்முடைய தேவைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணி நம்ம நிறைவு செய்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் தேவையோடு கூட வந்திருக்கிறீர்களோ, உங்களுடைய தேவைகளை தேவனுடைய சமூகத்தில் சொல்லி ஜெபம் பண்ணும். ஆண்டவர் சமூகத்தில் நான் தேவையோடு வந்திருக்கிறேன், இந்த காலை நேரத்தில் எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிற அப்படிப்பட்டவர்கள் உங்கள் கைகளை உயர்த்துங்கள். இயேசுவே, இந்த காலை நேரத்தில் தேவையோடு கூட வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வீடுகளில் எங்கே இருந்தாலும் எப்படிப்பட்ட தேவையோடு கூட இருந்தாலும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய தேவைகளை கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். இயேசுவே, உடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்கள் தேவைகளை உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுகிறோம். சரீர பலவீனங்கள் மாறட்டும், பண தேவைகளை சந்திப்பீராக, வீடுகளில் சமாதானம் இருக்கட்டும், போராட்டங்களை ஆண்டவர் மாற்றி போடும். ஆண்டவரே, ரட்சிக்கப்படாதவர் ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரே, பரீட்சை எழுத ஆண்டவரே, வேலைக்காக காத்திருக்கிற, உயர்வுக்காய் காத்திருக்கிற எல்லாருக்காக ஜெபம் பண்ணுகிற திருமண தடைகள் நீங்குவதாக, கற்பத்தின் கனி கிடைக்கட்டும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க செய்வீராக, வீடு பிரச்சனைகள் மாறட்டும், பாவ போராட்டங்கள் மாறட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக கர்த்தர் கிருபை செய்வீராக. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதின் தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே, வீடுகளில் வியாதியோடு கூட, மருத்துவமனையில் வியாதி பலவீனத்தோடு கூட இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் பூர்ணமான சுகத்தை தருவீராக. பிரசவத்திற்காக, ஆபரேஷனுக்காக காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வீராக, அற்புதம் செய்வீராக. அதிசயம் நடக்கட்டும். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்து போகிற உன்னை ஆண்டவர் சமாதானத்தோடு கூட அனுப்புகிறார், சமாதானத்தோடு கூட அனுப்புகிறார், அற்புதத்தோடு கூட அனுப்புகிறார். அதிசயத்தை கர்த்தர் உனக்காக செய்கிறார். உங்கள் வீடுகளில் அற்புதங்கள் நடக்கும். உங்கள் வீடுகளில் அதிசயங்களை ஆண்டவர் நடப்பிப்பார். உங்கள் வீட்டில் இருக்க சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுவார். தீராத பிரச்சனைகளை ஆண்டவர் சீக்கிரத்திலே ஆண்டவர் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். நீதி செய்ய வல்லவர். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஒரு ஏழை விதவைக்கு அநீதி உள்ள நியாயாதிபதியின் மூலமாகவே நீதியை செய்த தேவன் ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு நீதி உள்ள தேவன் இருக்கிறீர். அற்புதங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறீர். எங்கள் ஜபங்களை கேட்கிற தேவனாய் நீர் இருக்கிற ஆண்டவர், இந்த காலை நேரத்தில் எல்லாருக்கும் அற்புதங்களை செய்வீராக. உம்முடைய திருநாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவையோடு கூட இருக்கிறவர்களுக்கு அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சுகமும் சந்தோஷமும் வழி நடத்தலும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நிலைத்திருப்பதாக. ஆமென்.